நன்றிகள். நீங்கள்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? நான் குடும்ப விழாவுக்காக வந்திருக்கிறோம். எங்களுக்கு போகிறதுக்கு வழி தெரியல, அதான் உங்களிடம் வந்தால் நீங்கள் உதவி செய்வீங்க அப்படின்ட்டு செக்ரட்டரி சொன்னார். எனக்கும் அந்த இடம் சரியா தெரியல, இருந்தாலும் கண்டிப்பா விண்மீன் வரும். அந்த விண்மீனை பார்த்து நீங்களும் பின்னாடி போக, அதை போன பின்னாடி அந்த இடத்த எனக்கு சொல்லுங்க, நானும் அங்கே வந்து பார்க்குறேன். அப்படிங்களா? ஆமா, சந்தோஷம். நாங்கள் ரொம்ப களைப்பாக வந்திருக்கிறோம். கண்டிப்பா உங்களுடைய களைப்பு தீர்வதற்காக ஒரு நடனத்தை பாருங்க இப்ப. அப்படியா? ஆமா. யார் வரா? நமது மாகாணத்தை சேர்ந்த பிள்ளைகள் வராங்க, டான்ஸ் ஆடுற பிள்ளைகளா? சந்தோஷம், வர சொல்லுங்களே. சபரியர் பாளைய பங்கு போன்சக்கஸ் நாட்டியாலயாவில் பயிற்சி பெற்ற நம்முடைய மாணவிகளை அன்போடு அழைக்கின்றோம். இறைவா போற்றி, எங்கள் முழு முதல் அருளே போற்றி, வார்த்தையின் வடிவே போற்றி, எங்கள் அருள் தருமாவியே போற்றி, takati mitaka jonu takati mitaka jonu takati mitaka jonu takati mitaka jonu tastam takitatam tadikinatam pistam takitatam tadikinatam tastam takitatam tadikinatam pistam takitatam tadikinatam taku jeku channaku samta takatatikkatakam tadikkatakam sagari sanida padani dani niri sanida babada pada sanida bamagari gama mabadani gari sari 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 gari sanida badani nisa nisa dani nisa nida bamaba tasim tatim takati mitaka jonu tasim tatim takati mitaka jonu sariga sariga sagari sanida nisari nidari niri sanida taskuntam tajonu takati mitaka tastitam takita takati mijonu sari gari sari sari sanida nisa nisa nidari dani sanidari sari tadikkatakam takatam tadikkatakam takatam gari 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 sari sariga takati mitaka jonu tarikitatam ri sari 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 ri sanida taskuntam takajonu talangadarigadom gari sariga takajonu tam ri sanidari talangadarigadam nidavadani tatatam sari gari sa tadikitatam gari gari sari 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 nidani ri sari 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 nidani davada gari gari sari 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 nidani davada ri sari 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 nidani davada mabadani sari nidani davada mabadani 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 கலைகளின் நிறைவா தாழ்பணிந்தோம் என் கவியுள்ளம் கொண்டு சரணடைந்தோ, கலைகளின் நிறைவா தாழ்பணிந்தோம் என் கவியுள்ளம் கொண்டு சரணடைந்தோ, ஏழு ஸ்வரங்களில் உமை புகழ்ந்து ஏழு ஸ்வரங்களில் உமை புகழ்ந்து இகமெல்லாம் பரப்ப அருள் வேண்டினோ, நிகமெல்லாம் பரப்ப அருள் வேண்டினோ, கலைகளின் நிறைவா தாழ்பணிந்தோ மகரி நிகமபத நித 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 பமபத நிச சககரி நிச சனி நிரி நிச சனி நித நிச சனி நித தப கதரி சரி பகானி சாரிணி பரி சனி சதா பகானி சாரிணி பரி சனி சதா மம பம கம பம பம கம மபத பதனி தனி சனி தாப தஜம் ததஜம் ததனம் ததனே குதஜம் ததக்ரதரிகடதம் தஜம் ததனம் ததனம் ததஜம் ததஜம் ததகும் ததக்ரதரிகடதம் தாக்ரதரிகடதம் தாக்ரதரிகடதை தாக்ரதரிகடதம் தாக்ரதரிகடதை தாக்ரதரிகடதம் தாக்ரதரிகடதை தாக்ரதரிகடதம் தாக்ரதரிகடதை தரிகடதம் தரிகடதை தரிகடதம் தரிகடதை ததிம் ததிக்கிட்டக ததிம் ததிக்கிட்டக
tadim tadikitakatam. Tadim tadikitakatim tadikitakatim tadikitakatam. Tadim tadikitakatim tadikitakatim tadikitakatam. வார்த்தையே இறைவா உம் பாதம் பணிந்தோ வாழ்வினில் சிறக்க உமை தினம் தொழுதோம். வார்த்தையே இறைவா உம் பாதம் பணிந்தோ வாழ்வினில் சிறக்க உமை தினம் தொழுதோ. வாழ்வின் நாயகாவரம் தருவாய். தக்கிட்ட தக்கிட்ட தகஜம் 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 தக்கிட்ட தக்கிட்ட தகஜம் 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 தம் தக்கிட்ட தரிகிட தக திம் தக்கிட்ட தகஜம் தக தம் தக்கிட்ட தரிகிட தக தஜம் 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 தக்கிட்ட தரிகிடதும் 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 தக்கிட்ட தரிகிடதாம் தக்கிட்ட தக்கிட்ட தை தக்கிட்ட தக்கிடதாம் தக்கிட்ட தக்கிடதை தகிடதாம் தகிடதை தகிடதாம் தகிடதை தாம் தரிகட தீம் தரிகட தஜம் 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 தஜம். வாழ்வின் நாயகாவரம் தருவாய். தினம் வாழ்வில் சிறக்க உதவிடுவாய். வாழ்வின் நாயகாவரம் தருவாய். தினம் வாழ்வில் சிறக்க உதவிடுவாய். தினம் வாழ்வில் சிறக்க உதவிடுவாய். கலைகளின் நிறைவா தாழ்பணிந்தோ. ககரி ககரி சரி ககரி சனி திரி சரி சனி சரி சனி தப. ககரி ககரி சரி ககரி சனி திரி சரி சனி சரி சனி தப. மப மப மத பத பனி தனி தசனி தச கரி சனி தப மபத நிரிசா. தக்கத்தின் தக்க ஜோடு தக்கத்தின் தக்க ஜோடு தக்கட தரிகிடதும் தேக்கட தரிகிடதை தரிகிடதும் தக்கத்தின் தக்க ஜோடு தக்கத்தின் தக்க ஜோடு தக்கட தரிகிடதும் தேக்கட தரிகிடதை தரிகிடதும். தஸ்தித்தா தித்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா தித்தா தித்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா தித்தா தித்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா ததிக்கிட்ட குந்தா. இசையும் பரதமும் இணைந்திடவே இந்த ஜகத்தினில் அமைதி நிலைத்திடவே. இசையும் பரதமும் இணைந்திடவே இந்த ஜகத்தினில் அமைதி நிலைத்திடவே. மனிதத்தின் மாண்பினை உயர்த்திடவே. சகரி சரி 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 தவம பத நிரிசா. மனிதத்தின் மாண்பினை உயர்த்திடவே நீ மனுவானாய் இறை மகனே. மனிதத்தின் மாண்பினை உயர்த்திடவே நீ மனுவானாய் இறை மகனே. நீ மனுவானாய் இறை மகனே. கரி கச கரி கச கரி கச கரி சரி தக்கத்தின் தக்க ஜோடு தக்கத்தின் தக்க ஜோடு நி சரி நிரி சரி நிரி சரி நிரி சரி த. தக்கத்தின் தக்க ஜோடு தக்கத்தின் தக்க ஜோடு சரி சத சரி சத சரி சத சரி தப. தத்தத்தம் 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 தக்குந்த பத பத நி சரி ச கரி ச கரி ச. தக்கிட்ட 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 தக்கத்தின் மிதாம் கரி ச கரி சனி தரி ச கரி சனி தரி சனி தப மபதனி சரி சனி ரி சனி தப சனி ரி சனி தப சனி தப மபதனி சரி மகரி மகரி சனி கரி மகரி சனி கரி சனி தரி சனி தப. கலைகளின் நிறைவா தாழ்பணிந்தோ 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 தாழ்பணிந்தோ. அரசு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? சஜன் டைலாக் சொல்லுங்க. சரி, சஜன் சொல்லுவார்னு நினைச்சேன், அவர் சொல்லல. பிள்ளைகளோட பெர்ஃபார்மன்ஸ்னால ஸ்டேஜ் இஸ் ஆன் ஃபயர், அதான் அணைச்சிக்கிறீங்க. ஓ, நல்லது நல்லது. அதன் பிறகு அடுத்ததாக எங்களுடைய மாகாணத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். எனவே உங்களை வரவேற்பதற்காக
எமது மாகாணத்தின் ஆளுநர், உளவியல் நிபுணர், உங்களது மனங்களை கவர வருகிறார் எங்களது மனோதத்துவ கலைஞர் ஃபாதர் செங்கோல் அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார். ப்ளீஸ் வெல்கம் ஃபாதர். பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கு. மதியானம் மீட்டிங் வைக்க விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல் நூற்றாண்டிலே சோழர்களால் ஆளப்பட்டு 9ஆம் நூற்றாண்டிலே பாண்டியர்களால் ஆளப்பட்டு 17ஆம் நூற்றாண்டிலே வரலாற்று புகழ்மிக்க மலைக்கோட்டை, வரலாற்றின் சான்றாக இருக்கின்ற திண்டுக்கல் மாநகரம் உங்கள் அனைவரையும் பெருமகிழ்ச்சியோடு வரவேற்கின்றது. திண்டுக்கல் சிறப்பு அப்படின்னா இட்ஸ் எ ஹாலண்ட் தமிழ்நாடு. காண போயிடுச்சு. இட்ஸ் அ ஹாலண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இட்ஸ் அ சிட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ், பூக்களின் நகரம். அடுத்து பூட்டுக்கு பெயர் போனது. அடுத்து திண்டுக்கல் பிரியாணி அப்படின்னு சொன்னாலே நாக்கில் எச்சி ஊறும். கவலைப்படாதீங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. பிரியாணி கீழ்த்தளத்தில் தயாராக சூடாக ரெடி ஆகிட்டு இருக்குது. எல்லா எலும்பும் கிடைக்கும். அப்புறம் திண்டுக்கல் மலைகளின் அரசி அப்படின்னு சொல்லலாம். சிறுமலை, அப்புறம் பழனிமலை என்ற 3 மலைகளை தாங்கி இருக்கின்றது. எதிர்நோக்கும் திருப்பயணிகளின் நம்பிக்கையாக மரவப்பட்டி சந்தியாப்பர் ஆலயமும் மாரம்பாடி அந்தோணியார் ஆலயமும், மக்கள்லாம் மாரம்பாடிக்கு போயிட்டதுனால எங்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நேற்று தான் திருவிழா முடிஞ்சிச்சு. இந்த ஆலயங்களும் உலக புகழ்பெற்ற நீயே நிரந்தரம் சவேரியார் ஆலயமும் எதிர்நோக்கும் திருப்பயணிகளின் நம்பிக்கையாக விளங்குகிறது. திண்டுக்கல் மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, சவேரியார் பாளையமும் ஃபேமஸ். அதை நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியமே இல்லை. இருப்பினும் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால் சொல்லுகிறேன். அம்மையப்பன் நீயே நிரந்தரம் என்று உலகம் முழுவதும் கேட்காத காதுகளே இல்லை இந்த பாடலின் வரிகளை என்று சொல்லலாம். அந்த பாடலின் சிறப்பும், அப்புறம் பல மாநில பொது அமர்வுகளினால் ஏற்பட்ட தாக்கத்தினால் நாம் இப்பொழுது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கட்டிடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். 3 சாப்டரில் பேசி உருவாக்கப்பட்டது தான் இந்த அருமையான சவேரியார் மக்கள் மன்றம். இந்த மக்கள் மன்றம் மிக பிரமாண்டமாக மக்களுக்காகவே கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு மக்கள் மன்றம். இந்த தருணத்திலே மாநில தந்தை அகிலன் அவர்களுக்கும், பொருளாளர் தந்தை அமலதாஸ் அவர்களுக்கும், இந்த சலேசிய மாநிலத்திற்கும், இந்த இறை சமூகம், சவேரியார் பாளைய குடும்பம், உங்களுக்கு சலேசியர்கள் இறைமக்கள் அனைவரும் நன்றி செலுத்திக் கொள்கின்றோம். அதோடு இப்பொழுது நீங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கு, இப்போல்லாம் வர்றது கஷ்டப்படுறீங்க, வந்துட்டு போகிறதுக்கு ஒரு 4 ரூம் கட்டிகிட்ருக்கிறோம். அதற்கும் எங்களுடைய நன்றிகளை இந்த தருணத்திலே நாங்கள் தெரிவித்து மகிழ்கின்றோம். அதோடு இங்கு தொன்போஸ்கோ இளங்குரு மாணவ சமூகம், இல்லத்தந்தை, சலேசியர்கள், அங்கு பயணிக்கின்ற 22 இளங்குரு மாணவர்கள், அவர்களோடு இல்ல பணியாளர்கள், நாங்கள் 2 குழுமமும் சேர்த்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொரு சிறப்பு, சவேரியார் பாளையத்தோருடைய இன்னொரு சிறப்பு, காலையில் 6 மணிக்கு சுட சுட பீஃப் பிரியாணி கிடைக்கும். காலையில் 6 மணிக்கு. இவையெல்லாம் சவேரியார் பாளையத்தின் சிறப்பு. ஒரு ஃபாதர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டார். இப்போ ஒரு சிலர்லாம் என்கிட்ட கேட்டீங்க, எப்பா மாங்குன்னு ஒவ்வொருத்தராக போய் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த சவேரியார் மக்கள் மன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு ஒருத்தரும் வரல, அதனால என்ன ப்ராவின்ஸே கூட்டிகிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அவன் நான் இல்லை, இந்த முடிவு மற்றவர்களால் எடுக்கப்பட்டது. ஆகவே உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சியோடு இந்த தருணத்திலே வரவேற்கின்றேன். நமது பங்கிலே 1174 குடும்பங்கள் இருக்கின்றன, 37 அன்பியங்கள் இருக்கின்றன,
பக்த சபைகள், சலேசிய உடனுழைப்பாளர்கள், ஆத்மா, மரியாயின் சேனை, வின்சென்ட் பவுல், தொன்போஸ்கோ சேவை மையம் என்ற பக்த சபைகள் சிறப்பாக செயல்படுகின்றன. ஏறக்குறைய 250 300 குழந்தைகள் மறைக்கல்விக்கு ஞாயிறு மறைக்கல்விக்கு தொடர்ந்து வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சீரும் சிறப்புமாக இந்த நம்முடைய பங்கு பணி சென்று கொண்டிருக்கிறது. 5 சலேசியர்களை பற்றி தந்தை அவர்களே ஏற்கனவே சொல்லிவிட்டார். அதோடு நாணயத்திற்கு 2 பக்கங்கள் இருப்பது போன்று ஒரு பக்கம் ஆன்மீக பணியும் மற்றொரு பக்கம் ரோட்டை தாண்டினா அந்த பக்கம் சமூக பணியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பெண்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு முயற்சிகள் இந்த 3 ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவர்கள் மேட் மேக்கிங் எல்லாரும் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து வாங்கினா மட்டும் பத்தாது, ஆர்டர் கொடுத்துட்டு போங்க, செய்து உங்கள் வீட்டுக்கு பத்திரமா நாங்கள் அனுப்புகிறோம். மேட் மேக்கிங், அப்புறம் டெய்லரிங், அழகு கலை பயிற்சி போன்ற பல பயிற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதோடு பலவிதமான சுய தொழில் மேற்கொள்கின்ற அந்த மகளிருக்கான சுய தொழில் பயிற்சிகளும் பாசுரைகளும் தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளிலே மக்கள் அனைவருக்குமே தெரியும் எவ்வளவு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை அனைவருமே மிக நன்றாக அறிவோம். அதோடு குழந்தைகளுக்காக இடைவிலகல் இல்லாமல் குழந்தைகள் கல்வி கற்க வேண்டும் என்று அவர்களுக்கு விழிப்பும், அதனை தொடர்ந்து அவர்கள் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், எக்கோ கிளப்ஸ், அப்புறம் சிறுவர் பாராளுமன்றம் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நம்முடைய குழந்தைகளுக்காக செய்யப்பட்டு வருகின்றன. ஆகவே இதுதான் எங்களுடைய பங்கு. நம்முடைய பங்கிற்கு உயிர் மூச்சாக இருப்பது யார் அப்படின்னு கேட்டால் நம்முடைய இளைஞர்கள். இன்றைக்கி எப்படி பாடினாங்க அப்படின்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதோடு இங்கே அந்த ஸ்டாரை பிரிக்க வேணான்னு சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா 35 அடி உயர ஸ்டார் போட்டது நம்முடைய இளைஞர்கள். அவர்களுடைய ஈடுபாடு, பங்கின் மீது அவர்கள் காட்டுகின்ற இந்த அருமையான ஆர்வமும் எங்களை மிகவும் நெகிழச் செய்கிறது. ஒரு ஃபாதர் கூட கேட்டார், டயசஸ்லேருந்து ஒரு ஃபாதர் கேட்டார், என்ன திண்டுக்கல் மறை மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரே ஸ்டாராக போட்டிங்களா அப்படின்னு கேட்டார். அந்த அளவிற்கு மிக நேர்த்தியாக இளையோர் நம்மோடு தோள் கொடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர். ஆகவே இந்த 2 குழுமங்களின் சார்பாக தந்தை பிரவின்ஷியல் அவர்களையும், உதவி மாநில தந்தை சேவியர் மைக்கேல் அவர்களையும், பொருளாளர் தந்தை அமலதாஸ் அவர்களையும், அனைத்து ஆலோசகர்களையும், குருத்துவ அருள் பொழிவை கொண்டாடுகின்ற 25 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற அனைத்து விழா நாயகர்களையும், முதல் வார்த்தைப்பாடு எடுத்து அந்த விழாவை கொண்டாடுகின்ற 3 வந்திருக்கக்கூடிய 3 தந்தையர்களையும், அதோடு சலேசியர்கள் சகோதரர்கள், எஃப்எம்ஏ இல்லைன்னா சலேஷியன் சிஸ்டர்ஸ், அதுக்கு வித்தியாசம் ப்ரொவின்ஷியல் சொல்லுவார். அப்புறம் விடிபி, எஸ்எம்ஐ, எஸ்எம்ஏ, டிசைபிள்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், பாஸ்ட் பியூப்பிள்ஸ், சலேஷியன் கோஆபரேட்டர்ஸ், இவர்கள் எல்லோரையும், இளையோர் அனைவரையும், இங்கு வந்திருக்கக்கூடிய மற்ற உறவுகள், நண்பர்கள் எல்லோரையும் இந்த 2 குழுமமும், தொன்போஸ்கோ இளங்குரு மாணவர் இல்ல, அனைத்து சலேசியர்கள், சவேரியார் பாளைய அனைத்து சலேசிய இறை சமூகம் சேர்ந்து உங்களை இனிப்பு பொங்கலின் மனத்தோடும் கரும்பின் சுவையோடும் சேர்த்து வருக வருக என்று பாசத்தோடும் அன்போடும் உங்களை சவுண்டோடு வரவேற்கின்றோம். நன்றி. தன்னுடைய மிகச்சிறிய உரையால் நம்மை வரவேற்ற அருட்தந்தைக்கு நன்றிகள். ஃபுட் நோட், நாங்கள் அதிகமாக டைம் எடுக்கல. தந்தையே, சாரி சஜா, ஓகே, இந்த இடத்துக்கு எப்படியோ ரூபி நாக்கால் ஏற்படுத்திய பெரிய ஸ்டார் மூலமாக வந்துவிட்டோம். இப்பொழுது வந்திருக்கின்ற மாகாணத்து தலைவருக்கு இந்த கிஃப்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் யாருன்னு தெரியல. யார் மாகாணத்துடைய தலைவரை நமக்கு அறிமுகப்படுத்துவா? அதற்கு ஒரே ஒரு ஆள் இருக்கிறார். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக விளாத்தி குலத்தில் ஒரு குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. ஓ, விளாத்து குலம் முடிந்து
கோயம்புத்தூர் அந்த ஒளி ஒலித்து கொண்டிருந்ததா? ஆமா ஆமா, இப்பொழுது எங்கே ஒலித்து கொண்டிருக்கிறது? சேலத்தில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அப்படியா? அந்த ஒளி இங்கேயும் ஒலிக்குமா? கண்டிப்பாக. நீங்கள் அழைத்தால் வெல்கம் ஃபாதர் ரிகோபராயன் டு ஃபெல் ஸ்டேட் ப்ரொவின்ஷியல். ப்ளீஸ் வெல்கம் ஃபாதர். So, good afternoon. So, very happy to present here and fellow state father Agilan. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரை நான் தான் வெல்கம் பண்ணேன். அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரொவின்ஷியல் கமிட்டி வெள்ளக்கிணறில் இருந்துச்சு. ஸோ தட் டைம் ஐ வெல்கம்ட் him. Now as he's stepping into the final year of his provincialship, happy to congratulate him and appreciate him for this 5 years of service and all the best for the last year. Anyway, we know Father Agilan is a man of prayer. Okay. Normally every man of prayer always express in different way. அப்படி பார்க்கும் பொழுது ஃபாதர் வந்து one of the important qualities that I see in him is pastoral generosity. Okay. For information, I lived with him in Vilathikulam for 5 years and 1 more year in the provincial house. So I know him in a more a better way, or in a very close look I have seen him. Okay. நம்ம எல்லாருக்கும் தெரியும் விளாத்திக்கல் எப்பேற்பட்ட பங்குன்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிராமப்புறங்கள்லாம் போகும்போது ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க ஒரு சில இடங்களில். ஃபாதர் வந்து ரெகுலராக ஆர்வத்தோட மாஸ்க் அங்கே போவார் எப்பொழுதுமே. அது மட்டும் இல்லை, வித் லாட் ஆஃப் க்ரியேட்டிவ் இனிஷியேட்டிவ் எடுக்குன்னு சொல்லி நிறைய கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா ஓல்ட் டெஸ்டமெண்ட் படமும் காட்டியிருப்பார் எல்லா சப்ஸ்டேஷன்லேயும் எல்லாத்தையும் காட்டிட்டு. அண்ட் வி நோ தட் இஸ் சச் எ கிரேட் சிங்கர் அண்ட் மியூசிஷியன். அந்தந்த இடங்கள் அந்த கிராமங்கள்லாம் போகும்போது கூட தன்னோட முழு திறமைகளை தன்னுடைய முழு கொடைகளை வந்து மக்களுக்காக கொடுப்பதை நான் பார்ப்பேன். I all generally see him that is always available for any pastoral activity. Mass. இப்போ நீங்கள் கூப்பிட்டு இன்றைக்கி ஒரு 3 மாதம் வைக்கணும் 2-3 இடங்கள் சொன்னால் கண்டிப்பாக போயிடுவார். அண்ட் சர்மன்ஸ் ஆர் எனி பாஸ்டல் ஒர்க்குக்கு வந்து எப்பொழுதுமே ஃபாதர் ரெடியாக இருப்பார். somehow he personally enjoys it. He sees it as a mission and he sees as a fulfillment of his priestly life that I see in him. அதோட தொடர்பாக பார்க்கும் பொழுது அந்த பாஸ்டர் ஜெனராசிட்டியில் இன்னொரு முக்கியமான ஒரு பண்பை நான் பார்க்குறது வந்து அந்த மியூசிக் மினிஸ்ட்ரி. See, many who are here are talented in music and singing. நிறைய நேரங்களில் நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு குட்டி சர்க்கிள்குள்ளே நம்முடைய திறமைகளை வச்சுருப்போம். He not only sings or plays or composes, he makes sure he spreads. That is actually apostolic. To be with him and to be sent out நம்ம பர்சனுக்கு சொல்கிற மாதிரி all the gifts that he had, not only with him, he spreads all over the world. We were telling that in the ஊர்லேருந்து நீயே நிரந்தரம் வந்து உலகம் முழுக்க போச்சுன்னு சொல்லும் பொழுது அந்த ஒரு பாட்டு மட்டும் இல்லை, அந்த ஒரு கேசட்டு மட்டும் அல்ல, பல்வேறு வித இதெல்லாம் பார்க்கணும். சரிங்களா? ஐ ஹவ் சீன் ஹிம் இன் விளாத்திக்குளம். அவரே பேக்கை பிரிப்பார், சீடியெல்லாம் எடுத்து போடுவார், சின்ன சின்ன கவரில் போட்டு பேக் பண்ணி அவரே டேப் போட்டுவார், அவரே அட்ரஸ் எழுத்துவார், கொரியருக்கு அனுப்புவார். இன்றைக்கி எல்லாம் யூடியூப் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி பார்க்கும் பொழுது he did it personally and he earned a lot. நிறைய அவருக்கு அந்த நேரத்தில் பணம் வந்துச்சு. 2 பர்பஸ்க்காக இந்த பணத்தை பயன்படுத்தினார் எனக்கு தெரியும். அங்கே விளாத்திக்குளத்தில் பார்க்கும் பொழுது ஒன்று, ஒரு 2 சப்ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருந்தோம், அதற்கு போதிய பணம் இல்லை, இதிலிருந்து நிறைய பணத்தை அந்த கோயில்களுக்காக செலவு பண்ணார். 2வது, பல பேருக்கு தன்னுடைய பணத்தை ஸ்காலர்ஷிப்பாக கொடுத்து பல பேரை படிக்க வச்சுருக்கார். இப்போது லாஸ்ட் வீக் என்ற டிசம்பர் 2 அவரோட சில்வர் ஜூப்ளி நடக்கும்போது கூட இதனால் பயனடைஞ்ச ஒரு சிலர் வந்திருந்தால் நான் பார்த்தேன். ஸோ ஹிஸ் மியூசிக் டேலண்ட், மியூசிக் மினிஸ்ட்ரியை வந்து உண்மையாக ஒரு மினிஸ்ட்ரியாக எடுத்து அதனுடைய பல பேருக்கு அந்த சிங்கிங் அந்த அந்த காடை ஸ்ப்ரெட் பண்ணுறது மட்டுமல்ல, he was able to remunerate from it and was able to share with the poor. The second quality that I see in him is growth-focused perspectives. So many years I am seeing him also, both as a provincial also, after living with him for so many years, I am seeing that he thinks out of box. Sometimes it looks impractical, risky,
ஏன் இப்படி சொல்கிறார் அப்படின்னு யோசிப்போம். ஒரு குட் நைட் டாக் கண்டிப்பாக இருக்கும் எல்லா ரெட்லேயும் ஒரு குட் நைட் டாக் வந்து அவர் சொல்கிற ஒரு குட் நைட் வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்படி சிந்திங்க அப்படி சிந்து சொல்லும் பொழுது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கண்டிப்பாக செய்ய முடியாது நமக்கு தோணும். A man who always thinks out of box. ஏன்னா ஆக்சுவலி இட்ஸ் வெரி மச் கான்ஸ்டியூஷனல் நம்ம சொல்லும் பொழுது. பிகாஸ் எவ்ரி சலேஷன் சப்போஸ் டு பி அப்ரஸ் வித் த நியூ ட்ரெண்ட்ஸ். we are supposed to be creative, innovative and flexible. அப்படி பார்க்கும் பொழுது அது மிஷனாக இருக்கலாம், நம்முடைய ஸ்பேஸாக இருக்கலாம், நம்மளோட டேலண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து வழக்கம் போல் செய்கிறது நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய பலன்கள் கிடைக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கணும்னு சொல்லி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தெரியும். பட் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கி நான் நேற்று இருந்த சூழ்நிலை எனக்கு இல்லை. whether it is a media or any field for that matter, and I really like in that, and he gives lot of freedom also to think in that line. இதே பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கும் பொழுது அந்த growth focus பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும் பொழுது இன்னொரு முக்கியமானது, he never sees anybody as a liability but assets which we have to invest on that, especially Salesians. He never seen Salesians as a liability. Sometimes பேசும்போது ஜோக்காக பேசுவார். அண்ட் பர்சனலாக அவரோட ஆட்டிடியூட் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக he never seen as people as a liability. Not only Salesians, whether they are staff or workers or Salesian family, anybody for that matter, they are with a lot of power, with a lot of agency. They can contribute a lot என்றதில் அவர் ரொம்ப ஒரு குறியாக இருந்தார். அதனால தான் வந்து always it tells, try to use your talents and get some resources. இதெல்லாம் அதுலேருந்து வெளிப்படுற ஒரு விஷயந்தான். And the last one that I cherish in him is that for Agilan, relationship matters. He doesn't take people for granted. அதை நானும் பார்த்துருக்கேன், நானும் அனுபவிச்சிருக்கேன். When he is a rector or when he is a provincial, he makes sure that people grow in an environment of freedom and freedom of expression. At least in the 5 ஆண்டுகள் நம்ம பார்க்கும் பொழுது செலெக்ஷன் கம்யூனிட்டிலையும் நம்ம பார்க்கலாம். அட்லீஸ்ட் நான் விழாத்துக்குளத்தில் பர்சனலாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். பார்க்கும்பொழுது தெரியும். இந்த 5 ஆண்டுகளும் பார்க்கும் பொழுது வந்து he allows or he creates a forum to express ourselves. Very, very important. He makes sure that there is a forum, or at least when they come to him, they can talk to him. Connected to that, I always appreciate him in that a very patient listening. See, listening நம்ம பல்வேறு இடங்களில் பல்வேறு விதமாக நம்ம முக்கியமாக priest we do. Okay, for confessional, we sit there as a Christ, we forgive and we try to remove their guilt, and after that no bond, there is no binding there. In counseling, in spiritual direction, they are a client. But when you sit as a rector, that's long. But now when you sit as a provincial, he knows our past. He knows all that about us. But at the same time, during retreat or during visitation, he makes sure he listens too. Because without being non-judgmental, it's very, very difficult. But as a provincial with an open mind, I personally see that he listens. Not only to the Salesians, also for his friends and the Salesian family members. யார் வேணால் அவருக்கு ஃபோன் பண்ணலாம், எப்போ வேணாலும் பண்ணலாம். He listens. It doesn't judge immediately, but he listens, that I can understand living with him and also seeing for past 6 years. And one important thing that I see in him is that he always says yes and very rarely says no. That's because of relationships. ஏதாவது பெர்மிஷன் வாங்கணும், இல்லை ஏதாவது நியூ ஐடியா கொண்டு வரீங்க, நாட் ஓன்லி ஃபார் த Salesian ஒர்க்ஸ், ஜென்ரலி பார்க்கும்பொழுது he always says yes and very rarely says no. And he always compliments, both the spelling. He always compliments. நல்லா செய்திருக்கீங்க, நல்லா பண்ணுறீங்க, let it go like that. அதே மாதிரி he will also give you ideas. He will always add something on what you said and make it prosper. அந்த ஒரு ஆஸ்பெக்டும் அவர்கிட்ட நான் நிறைய பார்த்தது உண்டு. ஸோ லைக் திட் we can go on saying many things, but anyway, this is a jubilee year. Almost for 2 months he is hearing lot of praises like this on him.
I'm very happy on behalf of the entire gathering here, the Salesian family. I wish him good luck, good health, and all the best for the final year. God bless you, Father. மிகவும் அழகாக சுருக்கமாக தன்னுடைய வாழ்த்துரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றிகள். செக்ரட்டரி ஃபாதர், நான் எடுத்து வந்த பரிசுகளை கொடுத்து விட்டேன். உங்க மாகாணத்திலேருந்து நீங்க ஏதாச்சும் கிஃப்ட் எடுத்து வந்திருக்கீங்களா? மறந்து விட்டேன். சரி, நல்லது தந்தையே. ஓகே, மணி 12 மணி ஆகிறது, பசியாக இருக்கின்றது. எங்கள் மேல் பரிவு கொள்ள மாட்டாயா? பரிவு கொள்ள நான் என்ன செய்வது? நான் வேணுமானால் 5 அப்பங்களும் 2 மீன்களும் கொண்டு வரட்டுமா? 5 அப்பங்களும் 2 மீன்களும் வயிற்றை மட்டும்தானே நிரப்பும். ஆனால் இவர்களுடைய மனங்களை நிரப்ப இப்பொழுது ஒருவர் வருகின்றார். We welcome Father Provincial to address the gathering. Thank you, Father. அனைவருக்கும் வணக்கம். ஏற்கனவே பின்னாடி கொஞ்சம் சலசலப்பெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு கேட்குது. அதனால் ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்ல. ஆனால் ஒரு ப்ரொவின்ஷியலுங்கிற முறையில் சில விஷயங்களை சொல்லியே ஆக வேண்டும். பாதி முடிச்சிட்டேன். சலேசிய குடும்பம் என்று பல்வேறு குடும்பத்தின் அங்கங்களை பற்றி யாரெல்லாம் அதில் ஆர்வமாக இருக்கிறார்களோ, தலைமை பொறுப்பெடுத்திருக்கிறார்களோ அவர்களை பற்றி நான் பேசிவிட்டேன். இப்பொழுது எனது பணியிலே என்னோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைமாநிலத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் ஆர்வத்தோடு அர்ப்பணிப்போடு பணிபுரிகின்ற ஒவ்வொருவரையும் நான் நினைத்து பார்க்கின்றேன். முதலிலே வழக்கமாக எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா ப்ரொவின்ஷியல் பாவம், அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, எவ்வளவு பிரச்சனை, இப்படி தான் சொல்லுவாங்க. பட் ஐ வுட் லைக் டு டிஃபர் ஃப்ரம் தேட். யூனோ த ஹோல் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஆர் எஸ்பிசிஎஸ் லெவல் எல்லாமே பார்த்தோன்னா தே ஃபீல் வெரி சேட் அண்ட் பேட் அபவுட் பீயிங் எ ப்ரொவின்ஷியல். ஆனால் எனக்கு நான் சொல்ல முடியும், என்னுடைய ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு நொடி பொழுதையும், ஒவ்வொரு கணத்தையும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு வாழ்ந்திருக்கிறேன். அதற்கு என்னுடைய மறைமாநிலத்தில் இருக்கின்ற சலேசியர்களும் அவர்களோடு சேர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினர்களும் காரணம். அப்படிப்பட்ட நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் முதலாக என்னுடைய நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒஃபிஷியல் நன்றி உரை இருக்காது, இதுதான் நன்றி உரை. அதனால் கவலைப்படாதீங்க, ஒரு ஸ்பீச்சை நான் இப்போவே முடிச்சிடுறேன். அன்பார்ந்தவர்களே, எனக்கு மிகவும் உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருப்பவர் வைஸ் ப்ரொவின்ஷியல் ஃபாதர் ஜேவியர் மைக்கேல் அவர்களும் இன்று வெள்ளி விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தீங்கன்னா அவர் தான் பரபரப்பாக எல்லாரையும் கான்டாக்ட் பண்ணுறதுலேருந்து இன்னும் மற்ற வேலைகளெல்லாம் செய்வதிலே ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். நம்முடைய மறைமாநில பொறுப்புகளையும் கடந்து திண்டுக்கல், மதுரை 2 CWC அந்த சேர்மேனாகவும் இருக்கின்றார். அதனுடைய பணி எவ்வளவு என்று எனக்கு தெரியும். நிறைய அவர் முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த நேரத்திலே என்னுடைய வைஸ் ப்ரொவின்ஷியல் நம்முடைய மாநிலத்துக்கு செய்து வருகின்ற அனைத்து பணிகளுக்காக அவருக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இட்ஸ் வெரி கொலாபரேட்டிவ், வெரி சப்போர்ட்டிவ். He has all the time feeling one with me in every initiative that is taken in the province. இரண்டாவதாக எக்கானமி ஃபார் அமலதாஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பரிசு என்று தான் நான் நினைப்பேன். நான் வைஸ் ப்ரொவின்ஷியலாக இருந்தப்போவே எக்கானமரா வந்தார். அதனை தொடர்ந்து நான் பொறுப்பை எடுத்துக்கொண்ட பொழுது அவரை கேட்டுக்கொண்டேன். எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் மீண்டும் இன்னொரு டேர்ம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பிரேக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஆரம்பத்தில் அவர் சொன்னாலும் இறுதியாக சரி உங்களோடு சேர்ந்து பணி செய்கிறேன் என்று அவர் முழு நேரமாக செய்து கொண்டிருக்கிறார். சொல்லப்போனால் ஆக்சுவலாக என்னுடைய பாதி பேர்டன் இஸ் டேக்கன் அப் பை தி எக்கானமி. காசு உள்ளவங்க தானே பவர் உள்ளவங்க, அதனால் நிறைய ஃபோன் கால் அவருக்கு தான் வரும், நிறைய பேர் தொடர்பு கொள்கிறதும் அவங்களுக்கு தான் வரும். பிரச்சனை இருந்தால் தான் எனக்கு வரும். அதனால் நம்ம ப்ராவின்ஸில் பிரச்சனை நிறைய இல்லை. ஆகவே எனக்கு ஃபோன் காலாக இருக்கட்டும், நான் நைட்டு வழக்கமாக ஆன்லைன் மோடில் வைக்க மாட்டேன், நான் சைலண்ட் மோடில் போட்டுருவேன். அதனால் எனக்கு யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஆனால் எக்கானமருடைய ஃபோன் எப்போதும் ஆனில் இருக்கும், இல்லை செக்ரட்டரி ஃபோன் ஆனில் இருக்கும். அவர்கள் இல்லாத பொழுதுதான் என்னை தொடர்பு கொள்கிற ஒரு நிலைமை நம்முடைய ப்ராவின்ஸில் இருக்குது. இப்படி எல்லா ப்ராவின்ஸும் இருந்துச்சுன்னா பிரச்சனையே எல்லாம் நிறைய குறைஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த அளவிற்கு மிகவும் ஆர்வத்தோடு, அர்ப்பணிப்போடு, அக்கறையோடு, பாசத்தோடு நம்முடைய மறைமாநில எல்லா சலேசியர்களையும் அருமையான விதத்திலே
நிதி நிலைமையை மிகவும் அருமையாக சமாளித்து நம்முடைய மறைமாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவி செய்பவர் நம்முடைய பொருளாளர் ஃபாதர் அமலதாஸ், அவருக்கு என்னுடைய நன்றி. செக்ரட்டரி ஃபாதர் ஆஷ்லி, முதல்ல அசோக் இருந்தார், அது நல்ல அருமையாக ஆஷ்லிக்கும் சொல்லி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் ஆஷ்லி தனது பதவியை எடுத்தது முதல், பொறுப்பு ஆரம்பித்த முதல் நாள் முதல் இன்று வரை மிகவும் கண்ணும் கருத்துமாக இருக்கின்றார். என்னுடைய பல வேலைகளை எளிதாக்கி தரவுகளை எல்லாம் சேகரித்து தொடர்பு கொண்டு, நிறைய பேரை தொடர்பு கொண்டு, விசிட்டேஷனாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாவற்றையுமே மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார். அதை முக மலர்ச்சியோடு செய்கிறார். அதைத்தான் நான் பார்க்கிறேன். எப்பொழுதுமே ஒரு முகம் சுளிக்காமல், மனம் நோகாமல், ஒரு வித் ஸ்மைல், எப்பொழுதுமே எவ்வளவு பணிகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்திற்கு போனாலும் சரி, அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசுறது, எல்லாத்தையும் தயார் பண்ணுறது ரொம்ப அருமையான விதத்திலே அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆஷ்லி அவர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், நன்றி கூறுகிறேன். என்னுடைய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் 5 பேர் இருக்கின்றார்கள். ஃபாதர் அருள்மாறன் ஏற்காடு ரெக்டராக இருக்கிறாரு, ஃபார்மேஷன் டெலிகேட்டாக இருக்கிறாரு. மிகவும் நல்ல ஒரு மனிதர், நிறைய அன்பும் பாசமும் இருக்கிறது. எப்பொழுதுமே நோன்னு சொல்லாமல் ஒரு பலத்த ஒளியோடு, நிறைய ஒரு உற்சாகத்தோடு மீட்டிங் வந்தாங்க அப்படின்னா, கவுன்சில் மீட்டிங்கெல்லாம் ரொம்ப கலகலன்னு இருக்குன்னா மாறன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். அந்த அளவிற்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய இளம் சலேசருடைய உருவாக்கத்திலே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஏற்காடில் நான் போகும்போது விசிட்டேஷனில் ஒவ்வொரு முறையும் நான் கேள்விப்படுவது, எனக்கு இளம் சலேசர்கள் சொல்லுவது, we are all very happy, everything is taken care of. I think that is a compliment to be given to Father Arulmaran. I thank him on behalf of the province. Father Farrington இன்னைக்கு ஹோமிலியில் ஆப்பிரிக்கா போகிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சாருன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன சொல்ல வந்தார்னு போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுவார்னு நினைக்கிறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ் அ ப்ரொவின்ஷியல் ஐ அண்டர்ஸ்டாண்ட், நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இலைமறை காயாக ஆங்காங்கே அங்கங்கே தொட்டு தொட்டு சொன்னார். உங்களுக்கெல்லாம் புரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு மெச்சுவர் வே ஆஃப் டீலிங் வித் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ். மாதா கோட்டையில் அவர் போயிட்டார்னா அங்கே இன்னொரு ஆளை நான் போடுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த வித பிரச்சனையும் வராது என்றும் நம்புகிறேன். அந்த அளவிற்கு அவர் அங்கே அருமையான பணியை செய்து கொண்டிருக்கிறார். மக்களோடு மக்களாக நிறைய பணிகளை ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றி. அமலோர் பவராஜ், மேன் வித் அ லக், எங்கே போனாலும் சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிற வகையிலே போன இடத்திலெல்லாம் தன்னுடைய முத்திரையை பதிக்கும் அளவிற்கு வளர்ச்சியை மிகவும் அருமையாக விதத்திலே அவர் எடுத்து சென்றிருக்கிறார். தான் இருக்கிற அந்த சலேசிய குழுமமாக இருக்கட்டும், அல்லது சலேசிய குழுமத்தில் இருக்கிற பல்வேறு மற்ற நபர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்னுடைய அந்த திறமையாலும் பண்பாலும் அவர்களை அன்போடும் பாசத்தோடும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அமலோர்பராஜ் அவருடைய ஆலோசனைக்கும் நன்றி. ஃபாதர் சார்ல்ஸ் ஜோசப் யூத் மினிஸ்ட்ரி டெலிகேட்டாகவும் மீடியா சென்டருடைய தலைவராகவும் இருந்து கொண்டிருக்கிறார். ஒரு bringing in systems into our youth ministry and taking into details creatively as well as involving everybody. எல்லோரையும் அரவணைத்து இளைஞர் பணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கும் நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளும். ஃபாதர் பர்னபாஸ், பண்டில் ஆஃப் எனர்ஜி ஐ மஸ்ட் சே, அவர் இருந்த இடமாக இருந்தாலும் சரி, ஆலோசனை குழுவுக்கு வந்த பிறகும் சரி, இறங்கி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னா, இல்லை எங்கேயாவது ஒரு புதுசாக ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்னா ஐ கேன் ரிலை ஆன் ஃபாதர் பர்னபாஸ். அந்த அளவிற்கு மிகவும் அதிகமான ஆர்வம், உற்சாகம், அர்ப்பணிப்பு. இன்னொன்று சுப்பீரியர் சொன்னால் அது there's no second thought about it. அதை முழுவதுமாக நிறைவேற்றக்கூடிய ஒரு அருமையான நண்பராக இருந்திருக்கிறார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியே நான் ஒருத்தராக சொன்னேன் அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் கேட்குது. இதுதான் மேக்சிமம். இனிமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போயிடுறேன். யூத் மினிஸ்ட்ரி கோர் டீம், ஃபாதர் சார்ல்ஸ் இஸ் த யூத் மினிஸ்ட்ரி டெலிகேட். அவரோடு சேர்ந்து ஜான் சாமுவேல், கேபி வின்சென்ட், ரொசவரி ஆண்டனி, டேனியல் செபாஸ்டின், இவர்கள் தங்களது பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு ஒருங்கிணைப்பு பணியாக இருக்கிறது. டைமென்ஷன்ஸ் என்று சொல்லும் பொழுது அது டிரெக்டாக எந்த ஒரு பணியும் இல்லாமல் இருந்தாலும் ஒவ்வொரு கமிஷன்ஸ், செக்டர்ஸ், டிபார்ட்மெண்ட்ஸ் இவங்களெல்லாம் ஒருங்கிணைப்பு செய்கின்ற அந்த பணியாக இருக்கிறது. சிறந்த முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். அகாடமிக் கமிஷன் ஹெட் ஃபாதர் பெஞ்சமின், அவரோடு பலவேர் பள்ளிகளிலே பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். டெக்னிக்கல் கமிஷன் ஃபாதர் ராபர்ட் சைமன் இந்த வருடம்
இந்த பணியை ஆர்வத்தோடு செய்து கொண்டிருக்கிறார். ஹையர் எஜுகேஷன் கமிஷன் தலைவராக ஃபாதர் ராஜதேவன் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். பங்குகளுக்கு பாரிஷ் கமிஷன் இஸ் லெட் பை ஃபாதர் ஜான் கென்னடி, யார் கமிஷன் பை ஃபாதர் கஸ்மீர் ராஜ், ரூரல் கமிஷன் பை ஃபாதர் பிமலன், மைக்ரண்ட் மினிஸ்ட்ரி ஹெடட் பை ஃபாதர் ஃபெலிக்ஸ். இவர்கள் அனைவருமே நம்முடைய மறைமாநிலத்திற்கு பெரிய தூண்களாக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். ஏனென்றால் எல்லா பணிகளும் இவர்கள் வழியாகத்தான் எல்லோருக்குமே சென்றடைகின்றது. அந்த வகையிலே ஒருங்கிணைப்பு செய்வதாக இருக்கட்டும், எல்லோரையும் இணைந்து செயல்படுவதாக இருக்கட்டும், அல்லது பிரச்சனைகளை சுமூகமாக கையாளுவதாக இருக்கட்டும், அல்லது எதிர்காலத்திற்கு திட்டமிடுவதாக இருக்கட்டும், இதையெல்லாம் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் மனதார நான் பாராட்டுகிறேன். நம்முடைய டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்முடைய மறை மாநிலத்திலே சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கேட்டகட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபாதர் ஜான் சாமுவேல், சோஷியல் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஃபாதர் செல்வகுமார், யூத் சர்வீசஸ் ரொசாரியோ ஆண்டனி, வழிகாட்டி ஃபாதர் டேனியல் செபாஸ்டின், டிபி கேர்ஸ் ஃபாதர் ராயன் டேவிட், டிபி ஜனனம் டி அடிக்ஷன் மினிஸ்ட்ரி ஃபாதர் ஜான் தர்மன், ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் பெஞ்சமின் ஜேம்ஸ், மிஷனரி அனிமேஷன் ஃபாதர் ஆமோஸ், ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஃபாதர் ஜோ அகஸ்டின். இப்படியாக எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் அருமையாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு இவர்கள் தலைவர்களாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் பல பேரை தங்களோடு இணைத்து கொண்டு பணிகளை எல்லாம் அருமையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரையும் நான் இன்று மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பணி இன்னும் அதிகமாக சிறக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சில கமிட்டிஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்க ரிலீஜியஸ் டிசிப்ளின் கமிட்டி, ஃபாதர் வைஸ் ப்ரொவின்ஷியல் இருக்கிறாரு, ஃபாதர் மாறன் அருள்குமார், இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனைகளை மிகவும் சிறப்பாக தீர்க்க வேண்டிய தருணத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக பல ஆண்டுகளாக பெண்டிங் கேசஸ் எல்லாம் நிறைய இருக்கிறது, அதற்காக தயாரிப்பு செய்ய வேண்டி இருக்கிறது. ஃபாதர் ஆஷ்லி அவரோடு இணைந்து இவர்கள் அதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். பில்டிங் கமிட்டி ஈகானமர் தான் தலைவராக இருக்கிறார். அவரோடு சேர்ந்து ஜனவாரியோஸ், ஆரோக்கியராஜ் இருவரும் தங்களது படிப்பு சம்பந்தமாக மட்டுமில்லை, அனுபவம் சம்பந்தமாகவும் இன்னும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனையின் அடிப்படையிலும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் ஒரு கமிட்டி என்று இருக்கிறது. ஈகானமர் அவரோடு சேர்ந்து ஃபாதர் ராஜ், ஃபாதர் ஆரோக்கியம், ஃபாதர் ஜான் பால் இவர்கள் தங்களது ஆலோசனைகளை கொடுத்து அதிகமாக உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபைனான்ஸ் நம்முடைய மறை மாநிலம் 25 ஆண்டுகளாக நிறைய பேர் சொல்லுவார்கள், எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, குறிப்பாக சென்னை மறை மாநிலமாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும், எப்படிப்பா நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க, பணம் இருக்கா? இவர்களை கேளுங்கள், பணம் போதுமான அளவு இருக்கிறது. நமக்கு ரிசர்வ்ஸ் வேணால் இல்லாமல் இருக்கலாம், எப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடந்த 25 ஆண்டுகளாக நம்முடைய மறை மாநிலம் சிறப்பாக நிதி மேலாண்மையிலே சிறந்து விளங்குகிறது என்றால் அது உண்மைதான். எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு வாய்ப்பையும் கூட நாம் நழுவ விடவில்லை அல்லது முடிக்காமல் இருந்ததும் இல்லை. அவ்வளவு தூரம் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கு ஈகானமர் தலைமையிலே ஃபாதர் அசோக், சிறப்பாக நான் அசோக்கை மென்ஷன் பண்ணோம், ஏன்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸ் அருமையான விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த வருடம் எடுத்துக்கொண்டோம்னா கூட திடீரென்று எதிர்பாராத இடங்களிலிருந்து நமக்கு அதிக பணம் வந்திருக்குதுன்னா இதனுடைய மெட்டிகுலஸ் பிளானிங், ப்ராஜெக்ட் ரைட்டிங் அண்ட் பல்வேறு விதங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஃபேபியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் காவேரி ஆஃபீஸ், ஃபாதர் ரிக்கோபார், நானும் அவரை பற்றியும் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் எடுத்த நாள் முதல் இந்த மிஷன் ப்ரொக்யூர், ப்ரோபகேண்டா, ஷேர் டு கேர் என்று பல்வேறு அம்சங்களிலே இயக்கங்களிலே அருமையாக செயல்பட்டு இன்று நம்முடைய லோக்கல் டொனேஷன் அதிகமாக வளர்ந்திருக்கிறது என்றால் அது ஃபாதர் ரிக்கோபார் அவருடைய முழு முயற்சி தான் என்று நான் சொல்ல வேண்டும். அதனால் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சேர்த்துக் கொள்கின்றேன். லீகல் செல் இந்த கமிட்டி உருவான நாளிலிருந்து நம்முடைய மறை மாநிலத்திற்கு எத்தனையோ கேசஸ் அவங்க முடிச்சு வச்சிருக்கிறாங்க. ஃபாதர் ஈகானமர் தலைமையிலே ஃபாதர் ஆரோக்கியம், ஃபாதர் ஜான் பால், ஃபாதர் ஜோசப், இந்த நாட்களில் சொசைட்டி டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது, அருமையாக சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் ஃபாதர் தேவராஜ் பாளையங்கோட்டை டைசிஸில் அவர் நமக்கு ஒரு நண்பராக உதவி செய்பவராக எந்த ஒரு ரெம்யூனரேஷன்லாம் வாங்காமல் அவர் ஒரு அன்பின் அடிப்படையிலே நம்முடைய மறை மாநிலத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே இவர்கள் ஒவ்வொருவரையும், இது போன்று எல்லா கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களையும் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், நன்றி கூறிக்கொள்கின்றேன். இறுதியாக ஒகேஷன் ப்ரொமோஷன் அது அருமையான விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வருஷம் நெட்டூரில் கேண்டிடேட்ஸ் இல்லை, நமக்கெல்லாம் தெரியும். ஆனால் முயற்சிகள் நிறைய இருக்கிறது. ஃபாதர் ஆண்டனி சாமி, ஆரோக்கியதாஸ்,
கடந்த 3 வருடங்களாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய சலேசிய இல்லங்களோட உதவியோடு அவர் எல்லா இடத்திற்கும் சென்று, குறிப்பாக இதுவரைக்கும் செல்லாத இடங்களுக்கெல்லாம் சென்று பல பேரை தொடர்பு கொண்டு அவர் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதற்கும் நான் நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இறுதியாக நம்முடைய மறை மாநிலம் பல நிகழ்வுகள் நடக்கும்போது இல்லங்கள் நமக்கு உதவியாக இருக்கின்றன. ப்ரொவின்ஷியல் ஹவுஸ், அதை நான் கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். அதனால் ப்ரொவின்ஷியல் ஹவுஸ் அதனுடைய இல்ல தலைவர் ஃபாதர் அசோக், அதன் பிறகு எக்கானமஸ் ஆஃபீஸ் இருக்கிறது, அங்கே ஜான் பீட்டர் தனது ஓய்வுக்கு பிறகும் அவர் பணி செய்து கொண்டிருக்கிறார். சின்ன உருவாகி கொண்டிருக்கிறார், இப்பொழுது கைதேர்ந்தவராக இருக்கிறார். அரசு அங்கே நமக்காக பணி செய்து கொண்டிருக்கிறார். இவங்கெல்லாம் எக்கானமர் ஆஃபீஸில் இருக்கிறாங்க. காவேரி ஆஃபீஸில் ஃபாதர் அசோக் ஃபேபியன் அவர்களோடு சேர்ந்து ஜோன்ஸ், எஸ்தர், பிரிகிட்டா, ஆரோக்கியராஜ் என்று இந்த குழு நீளமாகவே சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பிட்ட அளவுக்கு அவ்வப்பொழுது ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது உள்ள வராங்க சில பேர், அப்புறம் போகிறாங்க. இருந்தாலும் நீண்ட நாட்களாக பணி செய்கிறவர்கள் இவர்கள் எல்லாம். ஓட்டுநர்கள் கட்டாயமாக நான் சொல்லியாக வேண்டும். எப்பொழுதுமே எனக்கு எக்கானமர், வைஸ் ப்ரொவின்ஷியல் நாங்கள் சொல்லும் பொழுதும் சரி, அல்லது குறிப்பாக நிகழ்வுகளாக நடக்கும் பொழுது சில நேரம் தொடர்ந்து பயணிக்க வேண்டி இருக்கிறது. சில நேரம் நாள் முழுவதுமாக இரவும் சேர்ந்து நாகராஜ், கருப்பு 2 பேருமே ரொம்ப அருமையான விதத்திலே எங்களை பத்திரமாக அன்போடும் பாசத்தோடும் எப்பொழுதெல்லாம் அழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் எந்தவித முகம் கோணாமல் மகிழ்ச்சியாக அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். டொமெஸ்டிக் ஸ்டாஃப் அமுலோர் பொம்மேரி, சமையல் செய்தவர் மாஸ்டர் ஒருத்தர் போய் சிங்கப்பூர் போயிட்டார். இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்கிறாரு. டேபிள் பாய் நரேஷும் போய்விட்டார். அவருக்கு பதிலாக இன்னொருவர் வருவார் என்று நினைக்கிறேன். இப்படியாக இவர்கள் எல்லாம் சிறந்த பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ரிசப்ஷனிஸ்ட் சோபனா வந்த ஒருபாடு ப்ரொவின்ஷியல் ஹவுஸே ரொம்ப அருமையாக இருக்கிறது. ராபர்ட் சைமன் தான் ரெக்ரூட் பண்ணார். அதனால் அதற்கு நான் ஸ்பெஷலாக நன்றி சொல்லிக்கொள்ள வேண்டும். அது டெக்கரேஷன்ஸாக இருந்தாலும் சரி, நாங்கள் நினைப்பதை அப்படியே அருமையாக செய்வது, அதுவும் எல்லோரையும் வரவேற்று மகிழ்ச்சியோடு ஒரு வெல்கமிங் ஆட்டிடியூட் வித் அ ஸ்மைல். சோபனா டஸ் வெல். அதனால் அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இல்லங்கள் என்று சொல்லும் பொழுது ப்ரொவின்ஷியல் கம்யூனிட்டி மட்டுமல்ல, அம்சம், அதன் பிறகு டான் பாஸ்கோ மீடியா சென்டர் மணிகண்டம், கீரனூரும் அவ்வப்பொழுது இந்த 3 இல்லங்களுமே கள்ளிக்குடி சேர்ந்து எல்லோருமே நம்முடைய மறை மாநிலத்திற்கு உதவியாக இருக்கிறார்கள். பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் நான் ஒவ்வொருவராக சொல்ல முடியாவிட்டாலும் அம்சம் கம்யூனிட்டி, ஆல் த கான்ஃப்ரேயர்ஸ், கள்ளிக்குடி கம்யூனிட்டி, டான் பாஸ்கோ மீடியா கம்யூனிட்டி, எல்லா கான்ஃப்ரேயர்ஸ் எல்லோருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பல நேரங்களிலே நம்முடைய அலைகள் மீடியா, நான் குறிப்பிட்டு சொல்வது கிடையாது, ஆனால் இந்த நேரத்திலே சொல்லணும் என்று நினைக்கிறேன். சுமன் தான் நீண்ட கால ஒரு முகம். அவரோடு இணைந்து மற்றவர்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது ரொம்ப ஈஸி கிடையாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் அதை எடுக்கிறது, அதன் பிறகு அதை எடிட் பண்ணி அப்புறம் எல்லாம் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது. இப்போது நம்முடைய மறை மாநிலம் போஸ்கோரி அப்போ ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் லிஃப்ட் நம்ம கொடுத்தோம். அதனை தொடர்ந்து நம்முடைய மீடியா சென்டர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ சிறப்பான அம்சங்கள் பல இடங்களில் இருந்தாலும் நம்மிடம் இருக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் வைத்துக்கொண்டு கடின உழைப்போடு அருமையான விதத்திலே நம்முடைய சபை முழுவதும் தெரியும் அளவுக்கு நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது மாதா டிவியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் டான் பாஸ்கோவை பற்றிய செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை செல்வகுமார் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மீடியா டீம் அவர்களுக்கு ஒரு சிறந்த கரவொலி கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் அங்கே இருந்ததாலும் மேலும் அவர்களது பணி மிகவும் முக்கியமான ஒரு பணியாக இருப்பதாலும் அவர்களை நான் வாழ்த்த விரும்புகிறேன், நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். கடைசியாக சில்வர் ஜூபிலி கமிட்டி, இதோடு நான் முடித்து விடுகிறேன். அவ்வளோதான். அன்பார்ந்தவர்களே, நம்ம 25 ஆண்டுகளாக நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஒரு இவாலுவேஷன் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். அந்த கருத்து தோன்றியது முதல் அந்த கமிட்டி நம்ம போட்டோம். ஃபாதர் விக்டர் அவருடைய தலைமையிலே, ஃபாதர் ஜான் தர்மன் இங்கே இருக்கிறார், ஃபாதர் அமலதாஸ், அப்புறம் ஃபாதர் பர்னபாஸ், ஃபாதர் ஜெயின் ஜோசப், இவர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அதிலும் குறிப்பாக ஃபாதர் விக்டர், ஃபாதர் ஜான் தர்மன், எக்கானமர், பர்னபாஸ் இவர்களுடைய பங்களிப்பு அதிகமாகவே இருந்ததை என்னால் உணர முடிகிறது. இந்த சில்வர் ஜூபிலி மேகசின் நன்றாக தயாரித்து கொண்டிருக்கிறது. அது விரைவிலே வரும் என்று நம்புகிறோம். ரொம்ப நீங்கள் வந்தவர் பாடு தான் உங்களுக்கு தெரியும், அதனால்தான் காலதாமதம் ஆகிறது. ஆனால் நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மிகவும் சிறப்பாக இந்த குழு செய்தது. அது ஜான் தர்மன் எனக்கு தெரியும், ரொம்பவே அதிகமாகவே வேலை வாங்கியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மதியமும் ஒரு அமர்வு இருக்கிறது.
எல்லா பொது ஒரு கலந்து ஆலோசிப்பு, இதன் பிறகு வே ஃபார்வர்ட் நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த அளவிற்கு நிறையவே நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே வழக்கமாக பெயர் சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு வகையிலே ஏதாவது சில பெயர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் நான் எல்லாம் கண்ணு கருத்துமாக தான் பார்த்தேன். இருந்தாலும் சில நேரம் சில பெயர்கள் விடுபட்டிருக்கலாம். அது என்னுடைய இப்போ ஜூபிலி கொண்டாடுறோம்ல, வயது முதிர்ச்சி காரணமாக, மறதி காரணமாகவே இருக்குமே தவிர மாறாக சொல்லக்கூடாது என்றல்ல. அந்த அளவிற்கு நான் எல்லோரையுமே மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன், நன்றி கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளை சிறப்பாக வழிநடத்திய ஒவ்வொருவரையும் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். எல்லா நிகழ்வுகளும் வரவேற்பு தொடங்கி இந்த இடம் தயாரிப்பு முதற்கொண்டு வழிபாடு நிகழ்வுகள், இன்ற ப்ரோக்ராம், ப்ரேயர் டான்ஸ், அதன் பிறகு இன்று வாழ்த்தக்கூடியவர்கள் எல்லோருமே மிக சிரமம் எடுத்திருக்கிறார்கள். ஒளி அமைப்பு முதற்கொண்டு எல்லோருமே அருமையாக செய்திருக்கிறார்கள். ஆகவே எல்லோரையுமே நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, கடந்த 5 ஆண்டுகளாக இந்த மறைமாநிலத்துடைய தலைவர் என்கிற இந்த ஒரு பொறுப்பிலே உண்மையிலேயே கடவுள் அளப்பரிய விதத்திலே நம்முடைய மறைமாநிலத்தை ஆசீர்வதித்திருக்கிறார். அது என்னுடைய நம்பிக்கை மட்டுமல்ல, அதை சோதித்து கூட நாம் அவ்வப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவிற்கு கடவுள் நம்மை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். அதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இரண்டாவதாக, தனிப்பட்ட முறையிலே நான் என்னால் முடிந்த அளவிற்கு day 1, when I took up my office, I said, I will not react, I will only act. அந்த வகையிலே தான் நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களிலே எல்லோரையுமே அரவணைத்து செல்வது என்பது முடியாத காரியம். அதை அதிகமாகவே முயற்சி செய்திருக்கிறேன். ஆனாலும் சில நேரங்களிலே என்னுடைய my way of dealing with people or my communication may not have been very pleasant or comfortable to some of the confreres. I fully understand. ஆரம்பத்தில் முதல்ல ஒரு ப்ரொவின்ஷியல் புதுசாக வந்தாருன்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சில பேருக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நடக்கலை, ஒத்து வரல அப்படின்னா கடைசி வருஷத்தில் எல்லாம் வச்சு செய்கிறது வழக்கமான ஒரு காரியம்தான். ஆனால் அதை நான் ஒரு பெரிதாகவே எடுத்துக்கொள்ளவில்லை, மனம் நோகவும் இல்லை. மாறாக இன்னும் அந்த anchored in hope, pilgrims with young people என்கிற இந்த ஒரு கருத்து ரொம்பவும் பொருத்தமான ஒரு கருத்தாக இருக்கிறது. அதே பயணத்திலே நான் செல்ல விரும்புகிறேன், சென்று கொண்டிருக்கிறேன், அனைத்து முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். ஆகவே ஒருவேளை என்னுடைய குணங்களின் அடிப்படையிலே, என்னுடைய கருத்து சிந்தனையின் அடிப்படையிலே யாரையாவது மனம் நோக செய்திருந்தால் அவர்கள் ஒவ்வொருடமும் நான் மனதார மன்னிப்பும் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று ஒருவர் இருப்பார், ஒரு ப்ரொவின்ஷியல் இருப்பார், நாளைக்கு இன்னொருத்தர் வருவார், அதன் பிறகு இன்னொருத்தர் வருவார். அதனால் யாருமே இங்கே நிரந்தரம் கிடையாது. நீயே நிரந்தரம், உங்கள் கேசட் மட்டும்தான் நிரந்தரம், வேறு எதுவுமே நிரந்தரம் இல்லை. நாம் வாழ்வதற்கு ஏதுவான சூழல்கள் எப்பொழுதுமே வந்து கொண்டிருக்கும். ஆகவே எல்லாவற்றையும் கடந்து நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும், கான்ட்ரிபியூட்டிவ் இருக்கணும், நிறைய பங்களிப்பு செய்ய வேண்டும், கணக்கு பார்க்காமல் அதிகமான வகையிலே மக்களை சென்றடைய வேண்டும், எல்லோரையும் அன்பு செய்து எல்லாரும் எல்லாமும் பெற்று இன்புற்று வாழ்ந்திட என்கிற அடிப்படையின் அந்த கருத்து அடிப்படையிலே நம்முடைய வாழ்வு அமைய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய குருத்துவ வெள்ளி விழா நாயகர்கள் அனைவரையும் வாழ்த்தி உரை வழங்க நம்முடைய அருட்தந்தை தாமஸ் லூயிஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Your good deeds might seem invisible, but they leave a trail that is imprinted in the hearts of others. Dear Father Aguilan, dear Father Arik Raj Marie Susai, dear Father Gerard Brito, dear Father John Dharmanathan, dear Father Justin Anthony, dear Father Xavier Michael, we wish you a wonderful Silver Jubilee celebration. குருத்துவ பணி வாழ்வில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கும் இந்த 6 வெள்ளி விழா நாயகர்கள் இவள் ஆற்றிய இறைப்பணியையும் அர்ப்பண வாழ்வினையும் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். வருகின்ற ஆண்டுகளிலும் இறைவன் இவளது கரங்களை பிடித்து உடன் பயணிக்க வாழ்த்துவோம். கொண்ட கொள்கைகளில் துடிப்பு, தன்னலத்தை எண்ணாமல் பிறநலத்தை நாடுதல், தியாக உணர்வு, தொடர் உழைப்பு, அர்ப்பண உணர்வு, வாரி வழங்கும் அமுத சுரபிகள், வாழும் நாட்கள் வரமாய் அமைய உழைப்பவர்கள் இவர்கள். அருட்தந்தை அகிலன் அவர்கள், அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று
யோவான் நற்செய்தியில் 2ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை எடுத்திருக்கின்றார்கள் தமது குருத்துவ வார்த்தைப்பாடாக. குருத்துவ பயணத்தில் ஆழமான நம்பிக்கை கொண்டவர், தன்னலமற்ற சேவை, கடின உழைப்பு, தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட ஏழை மக்களுக்கும் எளியோருக்கும் பணியாற்றுவதில் ஆர்வமிக்கவர். ஏற்கனவே இங்கு முதல் முறையாக தந்தை அவர்கள் சபரியார் பாளையத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது பங்கு தந்தையாகவும் உதவி பங்கு தந்தையாகவும் இருக்கும் பொழுது, அது மட்டுமல்லாமல் விழாத்து குளத்திலும் பல ஏராளமான இளைஞர்களுக்கு இந்த கேசட் விற்பதன் மூலம் ஏற்கனவே ஃபாதர் நம்பர் இருக்க சொல்லியிருந்தார். கேசட் முதல்ல வந்துச்சு, அதுக்கு பிறகு சிடி ஆச்சு, இப்போ பென்ட்ரைவ் ஆச்சு, அடுத்தது என்னவாக போதோ தெரியவில்லை. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தொகைகளை வைத்துக்கொண்டு பல ஏழை அனாதை அல்லது இளம் பெண்களுக்கு இளைஞர்களுக்கு கல்வி உதவித்தொகை கொடுத்து உதவி வந்திருக்கின்றார். அதே போல் ஒரு சில நபர்களை குருத்துவ படிப்பிற்கும் துறர் வாழ்க்கைக்கும் அனுப்பி வைத்திருக்கக்கூடிய பெருமை இவரை சாரும். சீரிய சிந்தனைகளோடு கொண்ட தலைமை பண்பு, மேலும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு இவர் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. நீயே நிரந்தரம் பாடல் மூலம் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகெங்கும் புகழுக்கும் பாராட்டுக்கும் உரியவர். மேலும் இறையாளைகள் பாடல் தொகுப்புகள் மூலம் தமது இசை திறமையால் இறை கீதங்கள் உருவாக்கி இறை நம்பிக்கையை பல ஆயிரக்கணக்கான மக்களின் இதயங்களில் தூண்டியவர். ஆன்மீகத்தில் ஈடுபாடு, தான் மட்டுமல்லாமல் தன்னை சார்ந்திருப்பவர்களையும் இறை பக்தியில் ஈடுபடுத்தக்கூடிய ஒருவர். அதுதான் அருத்தந்தை ரிக்கபர் அவர்களும் விழாத்து குளத்திலே அருத்தந்தை அகிலன் அவர்கள் செய்து கொண்டிருப்பதை குறிப்பிட்டு காட்டினார்கள். பள்ளி இல்லங்களுக்கு இவர் பல சுரூபங்களை வாங்கி கொடுப்பதிலே அதன் மூலமாக மக்களை அங்கு இல்லத்தில் இருக்கக்கூடியவர்களை பக்தியிலே ஆழ்த்தக்கூடிய ஒருவராக நாம் பார்க்கின்றோம். எளிமையான ஒரு வாழ்க்கை முறை, தனக்கென எதுவும் வைத்துக்கொள்ளாமல் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கின்றவர். ஆடம்பரத்தை விரும்பாத ஒருவர். இஸ் ஃபில்ட் வித் லாட் ஆஃப் டேலண்ட்ஸ். நாங்கள் 2 பேரும் ஒன்றாக திருப்பத்தூர் டொன்போஸ்கோவில் பணியாற்றி கொண்டிருந்தோம். நான் 2ஆம் ஆண்டு பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது அருத்தந்தை அகிலன் அவர்கள் 1ஆம் ஆண்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் செய்தார்கள். அந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது நாங்கள்லாம் சில நேரத்தில் இரவு ஹஸ்பண்ட்ஸ்லாம் படுக்க வச்சுட்டு தூங்க வச்சுட்டு டீ சாப்பிட போவோம் கீழே ரெஃப்ரிஜரேட்டருக்கு, அல்லது பூஸ்டரில் ஹார்லிக்ஸ் எதாவது வச்சுருப்பாங்க. அது சாப்பிடுவதற்காக போகும்பொழுது இவர் பார்த்தோம்னாக்கா பிரதர்ஸ் ஸ்டாஃப் ரூமில் உட்காந்துட்டு ஏதாவது மியூசிக் வாசிட்டு இருப்பார் அல்லது நோட்டேஷன் எழுதிட்டு இருப்பார். A hard worker. He will not spare time for anything else except for working for the youth. அத்தகைய நல்ல ஒரு உள்ளத்தை நான் அந்த வயதிலேயே பார்த்திருக்கின்றேன். இசையேற்றுவதிலும் வாசிப்பதிலும் வல்லவர். இட்ஸ் a good hockey player. நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர் and no compromising. Yes means yes, no means no. ஒரு firm decision எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தலைவராக நான் பார்க்கின்றேன். நேரத்தை வீணாக்க விரும்பாதவர், கனிவோடு பேசுபவர், சொல்ல வேண்டியதை ஒளிவு மறைவில்லாமல் சொல்லக்கூடிய ஒருவர். Wish you all the best, Father Agilan, for this wonderful quality. We appreciate you and we wish you all the best for the coming years. Reverend Father Arikraj Maria Susai, TNPSC member. இளம் சகோதரராக இருக்கும்போது அவருக்கு பத்திரிகையில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர் என்று அந்த ஒரு மோகம் அவருக்கு அதிகமாக இருப்பதை பார்க்கலாம். அதனால தான் மைசூருக்கு சென்று அங்கே ஜேர்னலிசம் படித்தவர். மேற்படிப்புக்கு நெதர்லாந்துக்கு சென்று அங்கும் அதை பற்றி படித்துவிட்டு பல இதழ்கள், புத்தகங்கள், நூல்கள் என்று அதெல்லாம் எழுதிய அதற்கெல்லாம் ஒரு சொந்தக்காராக இருக்கக்கூடியவர் அருத்தந்தை ஆரிக்கராஜ் அவர்கள். அது மட்டுமல்லாமல் இளம் சகோதராக இருக்கும்போதே உறவு, சலைசை செய்தி மலர் போன்ற இதழ்களிலே அதை பிரசுரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அலைகள் மீடியா என்று இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்றால் அன்று அவர் ஒரு அடித்தளமிட்டவர். அலைகள் மீடியா நிறுவனத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து ஆப்பிள் கேட், ஆடியோ வீடியோ எடிட்டிங் போன்ற வசதிகளை உருவாக்கி கொடுத்தவர் அருத்தந்தை ஆரிக்கராஜ் அவர்கள். கீழையரால், சாயல்குடி, தஞ்சை, தும்போஸ்கு போன்ற இடங்களில் வள்ளுவ சிலைகளை நிறுவி அதற்கு உதவியும் கொடுத்து தமிழ் பற்றையே அவரிடம் இருக்கக்கூடிய தமிழ் பற்றி நாம் பாராட்டுகின்றோம். மேலும் ஏற்காடு ரெட்ரிட் இல்லத்தை தந்தையாக இருக்கும்போதும் இவர் தொடங்கிய புதிய சிந்தனைகள், ஹாஸ்பத்தியம், ரெட்ரிட் காஃபி, இயற்கை தேன், இயற்கை உணவு போன்றவற்றை விற்பனை செய்ய அதன் மூலம் இல்லத்திற்கு வருமானம் உண்டாக்கிய மாற்றி யோசிக்கக்கூடிய தன்மையை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகின்றோம். மேலும் அங்குள்ள அருட்சோதரின் உருவாக்க பயிற்சியில் நீர் காட்டிய அக்கறை மிகவும் பாராட்டுக்குரியது. மிக கண்ணியத்தோடு
பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அரசு பணியை செய்து கொண்டு அவ்வப்போது திருச்சி சலேசி மாநிலங்களின் வளர்ச்சிக்கும் உதவிக்கரம் நீட்டும் நமது பரந்த உள்ளத்தை நாங்கள் பாராட்டுகின்றோம். சென்னை சாந்தம் அருகே உள்ள சமுதாயத்தில் பின்தங்கியுள்ள ஏழை எளிய மாணவிகளுக்கு மாலை நேரங்களில் பல உதவிகளை வழங்கி நன்கு படிக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உமது நற்பண்பை நாங்கள் பார்க்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஒரு 3 ஆண்டுக்கு முன்பு எங்களுடைய தொன்போஸ்கோ தஞ்சை தொன்போஸ்கோவிலிருந்து இருக்கக்கூடிய சலீசி உடனடி உழைப்பாளர்களை சென்னையில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு இட்டு சென்றிருந்தோம். அப்போது மாலை நேரத்தில் டீ சாப்பிடுவதற்காக சாந்தம் போயிருக்கும் பொழுது அங்கே ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு பனியன் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பசங்க கூட உட்காந்து விளையாண்டுருந்தார் அருத்தந்தை ஆரிக்ராஜ் அவர்கள். என்னப்பா இங்கே உட்காந்துருக்கு அப்படின்னாக்க, ஐ எம் டேக்கிங் கேர் ஆஃப் த ஈவினிங் ஸ்டடிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்று சொன்னார். மிகவும் பெருமையாக இருந்தது. ஒரு அரசு பணியை செய்து கொண்டிருந்தாலும் நேரத்தை ஒதுக்கி வைத்து மாலை நேர மாணவிகளுக்காக பணியாற்றுவதை பார்க்கும்போது ஒரு பெருமையாக இருந்தது. இஸ் காட் அ வெரி குட் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி. எடுத்த செயல்களை நிறைவாக முடிப்பதில் முழு ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய ஒருவர். சீரியஸ் சிந்தனையாளர், எழுத்தாளர், அதே சமயத்தில் கொஞ்சம் ஸ்டப்பனாக இருப்பார். எடுத்த முடிவுகளை மாற்றுவது கிடையாது. ஆனால் அந்த முடிவுகள் எடுப்பதற்கு முன்பு சரியான முடிவா இல்லையா என்று தேர்ந்து தெளியக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபாதர் ஆரிக்ராஜ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் டு யூ. நான் வழக்கமாக செல்லமாக கூப்பிடுவது டே குண்டா அப்படி தான் சொல்லுவேன் நான். யாரும் தெரியும் உங்களுக்கு? இப்போ ஒல்லியாக போயிட்டார் அவர். அருத்தந்தை ஜெராட் பிரிட்டோ. அது சின்னதுலேருந்து நான் அவனை வந்து குண்டா குண்டான்னு சொல்லி தான் பழக்கம் அவனுக்கு. இப்போ தான் அவனுக்கு குண்டான்னு தான் சொல்லுவேன் அவனை. அனைத்தும் சாத்தியமே நண்பா நீ என்னோடு இருந்தால் என்று அருத்தந்தை பிரிட்டோவும் அருத்தந்தை சேவியர் மைக்கேலும் ஒன்றாக பல ஆண்டுகளாக பயணித்திருக்கின்றார்கள். 2 பேருக்கும் அவங்களை ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் மானிட்டர்ஸ், ஸ்பிரிச்சுவல் டைரக்டர்ஸ் என்று சொல்லலாம். சின்ன கோயில் சித்தரா அல்லது பாட்டுக்குயில் சித்தரா என்று சொல்வார்கள். மைக் மோகன் என்று சொல்வார்கள். பாடுங்களா பாலு என்று சொல்வார்கள். அந்த வரிசையில் வரக்கூடியதான் நம்முடைய அருத்தந்தை பிரிட்டோ அவர்கள். இன்றைய நாட்களில் இந்த கடந்த ஒரு சில ஆண்டுகளாக பார்க்கும் பொழுது நம்முடைய அருத்தந்தை சூசடிமை, அருத்தந்தை ரூபின், அருத்தந்தை அந்தோணசாமி இவங்கெல்லாம் மைக்கை பிடிச்சி பாடுறது போல பல ஆண்டுகளுக்கு முன்பு தந்தை பிரிட்டோ அவர்கள் மைக்க விடவே மாட்டார். அந்த அளவுக்கு நன்றாக கடவுள் அவருக்கு நல்ல ஒரு குரல் வழியை கொடுத்திருக்கின்றார்கள். திருவிளையாட்டு பாடல்களில் அதிக நாட்டம் கொண்டவர். பழைய பாடல்கள் முதல் அண்மையில் வந்த பாடல் வரை ஒரு பெரிய பாடல் தொகுப்புகளை தந்தை நம் கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஒருவர். சர்ச் ஹிம்ஸில் உங்களுக்கு ஏதாவது தேவைனாக்கா ஃபாதர்கிட்ட போங்க, பிரிட்டோட்ட போங்க, என்ன கலெக்ஷன் இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கும். பழைய பாட்டிலேருந்து இன்றைய வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா திருவிளைப்பாட்டு பாடல்களையும் அவர் கலெக்ஷன் செஞ்சு வச்சுருப்பார். எந்த அளவுக்கு அவருக்கு திருவிளைப்பாட்டு பாடல்கள் ஈடுபாடு இருக்குது என்றால், அவர் இல்லத்தந்தையாகவும் பங்கு தந்தையாக இருக்கும்போது மாதா கோட்டையில் ஒரு சில நாட்களில் பார்த்துருக்கேன் நான். கெஸ்ட் ப்ரீஸ் யாராக வந்துட்டாங்கனாக்க, ஃபாதர் நீங்கள் பூச வைங்க, நான் கொயரை பார்த்துக்கிறேன்னு சொல்லி கொயரில் அதிகமாக ஈடுபாடு காட்டக்கூடிய ஒருவர். இவருடைய தாய் பற்றி பார்க்கும்போது ஒரு பெரிய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தமிழ், ஆங்கிலம், கவிதை, பாடல் போன்றவற்றில் சிறந்த விளங்கக்கூடிய ஒருவர். ஆனால் எந்த ஒரு தாரை தம்பட்டங்களையும் அடித்துக் கொள்ளாமல், விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல், தன்னையை பற்றி பெருமையாக பேசிக்கொள்ளாமல் மிகவும் தாழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தாய். அத்தகைய ஒரு தாயினுடைய உள்ளத்தையும் இவரும் பெற்றிருக்கின்றார். அருத்தந்தை பிரிட்டோ அவர்களும் பல வகையில் அவர் திறமைசாலி. மேத்ஸு, அதுபோல் இசையில் பாடல்கள் பாடுவது என்று பன்முக திறமையை பெற்றக்கூடிய தந்தை பிரிட்டோ அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், அவரை பாராட்டுகின்றோம். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கக்கூடியதில் எல்லையில்லா ஈடுபாடு. a passion for teaching English. எந்த அளவுக்கு அவருக்கு அந்த பேஷன் இருக்குது அப்படின்னாக்க, ஒரு சில பேர் அவரை பார்த்து சொல்லுவாங்களாம், நீ இங்கிலீஷ் அகாடமியை எப்போதும் கட்டிட்டு அழு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு, அந்த அளவுக்கு அவருக்கு அதிகமாக ஆங்கிலம் கற்றுக் கொடுப்பதில் மிகவும் ஈடுபாடு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்கு முன்னின்று பின்னோக்கா சொல் என்று திருக்குறள் 184 சொல்லப்படுவது போல, நேருக்கு நேர் நின்று ஒருவன் கண்களை பார்த்து கடும் சொல் சொல்வது கூட தவறில்லை. ஆனால் ஒருவர் இல்லாத போது அவரை பற்றி புறம் கூறக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது. அருட்பணி பிரிட்டோ அவர்களை பார்க்கும்போது யாரை பற்றி அதிகமாக புறம் சொல்வது நான் பார்த்தது கிடையாது. he doesn't do any back biting. சொல்ல வேண்டிய நேருக்கு நேராக சொல்லுவார்.
மற்றவர்களை பற்றி குறை கூறக்கூட சொல்லிய கூடிய ஒரு தன்மை அவரிடம் இருப்பதில்லை. அதே போல் அவரிடம் பார்க்கக்கூடிய ஒரு மிக நல்ல ஒரு பண்பு என்ன என்றால் கீழ்ப்படிதல். ஆல்வேஸ் அவைலபிள் ஃபார் த ப்ராவின்ஸ் ஒர்க். ப்ரொவின்ஸில் எங்கே போய் சொன்னாலும் உடனடியாக போகக்கூடிய ஒருவர். ஒரு 4-5 ஆண்டுகளாக கீழராளில் பணியாற்றிய பிறகு ஓய்வு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை ரோமைக்கு அனுப்பினார்கள். ஒரு வருஷம் அப்டேட்டிங் கோர்ஸ் பண்ணிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அவரையும் ஃபாதர் தாஸ்கரண்டி அனுப்பிச்சாங்க. ஒரு 3 மாதத்தில் ப்ரொவின்ஷியல் கூப்பிட்டு பிரிட்டோ நீங்கள் வந்து திண்டுக்கலுக்கு வரணும், லீடர் ஆகணும்னு சொன்ன உடனே கிளம்பி வந்து விட்டார். அந்த அளவுக்கு கீழ்ப்படுதல் தன்மையானது தந்தையிடம் இருப்பதை பார்க்கின்றோம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபாதர் பிரிட்டோ. காட் பிளஸ் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கிஃப்ட் தட் காட் ஹஸ் கிவன் டு யூ. ஒரு சில வேளைகளில் மீட்டிங் நடக்கும் பொழுது ஒருத்தர் அப்படியே தூங்கிடுவார். கையை மட்டும் கொஞ்சம் நேரம் கழிச்சு மெதுவாக மேலே வரும். இறைவா உமக்கு நன்றி என்ற ஒரு விருது வாக்கோடு தனது குருத்துவ வாழ்க்கையை துவங்கி இருக்கக்கூடிய அருட்தந்தை ஜான்தன் அவர்கள் இன்று 25 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கின்றார்கள். முன்னாடி சொன்னாங்க, he was a very revolutionist, ரொம்ப ரெவல்யூஷனரியாக திங்க் பண்ணக்கூடிய ஒருவர். ஆனால் சாமியார் ஆனதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக எப்படி இருந்தால் நான் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தந்தை ஜான்தன் அவர்கள் மாறி இருக்கின்றார்கள் என்றால் அவரிடம் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீக பற்று. ஆனால் அதனால தான் என்னவோ தெரியல அவரை ஸ்பிரிச்சுவாலிட்டி படிக்க அமைச்சிருந்தாங்க ரோமைக்கு. நான் செகண்ட் இயரில் இருக்கும்போது தந்தை அவர்கள் 1ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தார்கள். ஒரு சில நாட்களில் கிளாஸுக்கு வரமாட்டார். ஃபாதர் மொரான் பெர்த், ப்ரொஃபஸர் மொரான் பெர்த் கூப்பிட்டு கேட்பார், ஃபாதர் டாம் வேர் இஸ் யுவர் கான்ஃபரன்ஸ் அப்படின்பார். ஐ செட் ஃபாதர் இஸ் டேக்கிங் ரெஸ்ட் அப்படின்னு. ஆனால் நல்லா படிக்கக்கூடிய ஒருவர், திறமைசாலி. வகுப்பு வரலனாலும் எல்லா நோட்ஸும் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருப்பார். நல்லா படிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தந்தை அருட்தந்தை ஜான் தர்மன் அவர்கள். அவரிடம் பார்க்கக்கூடிய மற்றொரு ஒரு நல்ல பண்பு என்ன என்றால் எளிமையான உள்ளம். ரோமில் படித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு கான்ஃபரேயர் 250 யூரோக்கு ஒரு கேமரா வாங்கிட்டு அது ஒரு 6 மாதமாக பயன்படுத்திட்டு அதே விலைக்கு தந்தை ஜான் தர்மன் விற்க வந்தார். அப்போ ஜான் தர்மன் வந்து என்கிட்ட கேட்டார், ஃபாதர் அது வாங்கலாமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், ஜான் வேண்டாம் ஜான் அப்படின்னேன். இல்லை ஃபாதர் பரவாயில்ல வாங்கிடுறேன், அவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாராட்டு இருக்குது என்று சொல்லி ரொம்ப எளிமையான ஒரு தன்மை ஜான். நிறை குடம் தழும்பாது என்று கூறுவார்கள். நன்கு கற்றிருந்தாலும் தாழ்ச்சொல்லம் கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தற்பெருமை கிடையாது, எனக்கு எல்லாம் தெரியும், நான் உங்கள் வயதை விட மூத்தவன் என்று ஒரு மமதை கிடையாது. மிகவும் எளிமையாக தாழ்ச்சொல்லத்தோடு பழக்கூடிய ஒருவர் நல்ல ஒரு தந்தையாக இருக்கின்றார்கள். கடந்த 10-15 வருடங்களாக போதை மறுவாழ்வு மையத்தினுடைய அது உருவாக்கியவரும் அவர்தான் என்று நான் சொல்லுவேன். அந்த பெருமை இவரை சாரும். அதற்கு நிறைய பொறுமை, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை தேவை. அத்தகைய அனைத்து பண்புகளையும் பெற்றக்கூடிய இருக்கக்கூடியவர் நம்முடைய அருட்தந்தை ஜான் தர்மன் அவர்கள். பல நபர்களுக்கு இந்த 10-15 ஆண்டுகளிலே ஒரு பெரிய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்தவர் அருட்தந்தை ஜான் தர்மன் அவர்கள். அவள் செய்யக்கூடிய இந்த பணியை நாம் பாராட்டுகின்றோம். இவர் ஒரு ஆன்மீகவாதி. இஸ் மோஸ்ட் வாண்டட் பர்சன் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராவின்சஸ் as a retreat preacher and also as a spiritual director. So wish you all the best, Father John Thurman, for this wonderful quality that you have. அது மட்டும் இல்லாமல் கொடுத்த பணிகளிலே செவனை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மை, கமிட்டட் டு த ஒர்க். எங்கு சென்றால் அது பங்கு பணியாக இருக்கட்டும், அல்லது போதையை மறுவாழ் பணியாக இருக்கட்டும், அல்லது ஆசிரியர் பணியாக இருக்கட்டும், எந்த பணி என்றாலும் அதை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு பண்பை கொண்டவர் நமது அருட்தந்தை ஜான் தர்மன் அவர்கள். அவளையும் நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். கேட்டில் வெளிச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை. ஒருவருக்கு அழியாத சிறந்த செல்வம் எது? கல்வி. இக்கல்வியை திருடர்கள் களவாடி செல்ல இயலாது, தீயினால் எடுத்துவிட முடியாது, நீரினால் அடித்து செல்ல முடியாது, பிறருக்கு கொடுத்தாலும் மிகுமே அன்றி அது குறையாது. இத்தகைய கல்வி மட்டுமே ஒருவது வாழ்க்கையை மிகவும் சரியான பாதைக்கு அழைத்து செல்லும். ஆசிரியர் பணியை அறப்பணியை கடந்த 25 ஆண்டுகளாக செய்து வரும் அருட்பணி ஜஸ்டின் அவர்களை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம், போற்றுகின்றோம். 25 ஆண்டுகளாக ஜோலார்பேட்டை, வரதை, மதுரை, பள்ளித்தமம், மேலாண்மை நாடு என்ற பல இடங்களிலே ஆசிரியர் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அருட்தந்தை அவர்கள். ஆடம்பரத்தை விரும்பாத எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர். அவர் முகத்தை பாருங்களேன், எந்த ஒரு மேக்கப்பும் இருக்காது, தலைக்கு எந்த ஒரு டையிங்கும் தேவை கிடையாது.
இல்லையா? அதனால் அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவருடைய எளிமையான வாழ்க்கை என்பது நமக்கு தெரிகின்றது. ஜஸ்டின், ஏன் எளிமையான வாழ்க்கை என்று பார்த்தோம் என்றால், அது டவுன் பஸ்ஸாக இருக்கட்டும், ஓம்னி பஸ்ஸாக இருக்கட்டும், அது ட்ரெயினாக இருக்கட்டும், எது கிடைச்சாலும் சரிப்பா போயிடலப்பா என்று ஆடம்பரத்தை விரும்பாத எளிமையான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அருத்தந்தை. உடையிலும் அதே அதிகமாக அக்கறை காட்டாத ஒருவர். உணவிலும் எனக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் என்று, எனக்கு இது ஸ்பெஷல் ஃபுட் வேண்டும் என்று எதையும் கேட்க மாட்டார். எது கொடுத்தாலும் சரி, ரெஃப்ரிஜரேட்டர் டேபிள் என்ன இருக்குதோ அது தனக்கு கொடுக்கப்பட்ட உணவு என்று நினைத்து கொண்டு அதை உண்ணக்கூடிய நல்ல ஒரு எளிமையான ஒரு உள்ளம் கொண்ட தந்தை. எப்போதும் சிரித்த முகத்தோடு வளம் வரக்கூடிய ஒருவர். எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத வாழக்கூடிய ஒருவர். எனக்கு ரெக்டர் ஆகணும், ஹெட்மாஸ்டர் ஆகணும், அல்லது இப்போ ப்ரொஃபஷனல் ஆகணும், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. சபை தலைவர்கள் அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கின்றார்களோ அதை நான் சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு பரந்துபட்ட மனத்தோடு வாழக்கூடிய ஒருவர். அதே போல் ஒரு சில கிராமங்களில் 2 பேர் தான் இருக்கிறாங்க, ஃபாதர் பூசிக்கு போகிறீங்களான்னு கேட்டால் கூட ஐ எம் ரெடி டு கோ என்று தன்னையே அந்த மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்கும் சென்று திருப்பணி நிறைவேற்ற தயங்காத ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதியாக நாம் பார்க்கின்றோம். உறவோடு இணைந்து இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய அம்மாட்ட, அவங்களுடைய அவங்களுடைய அக்காட்ட, அண்ணன்ட்ட ஃபோன் பேசாமல் அவர் இருந்ததே கிடையாது. அப்படிதான் நினைக்கிறேன் நான், இல்லையா? அதே போல் தான் அவர் அந்த ஒரு உறவு வாழ்க்கை அவர் பணி செய்யக்கூடிய இடங்களையும் பார்க்கலாம். ஆசிரியர்கிட்ட நல்லா பேசக்கூடிய ஒருவர், அருமையாக உறவாடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தந்தையாக பார்க்கின்றோம். அதிகமாக கோபப்படாத ஒரு தந்தை, எப்போதும் மகிழ்ச்சியோடு பொறுமையோடு கனிவோடு பேசக்கூடிய ஒரு நல்ல ஒரு தந்தை. கத்தாத செம்மறி என்று அவருடைய இல்ல தந்தையும் அவரை பற்றி பெருமையாக சொல்லியிருக்கின்றார். கத்தாத செம்மறி போன்ற மென்மையான மனிதர். இந்த மனிதரையும் நாம் அன்போடு வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யோர் பிரிஸ்லி சில்வர் ஜூபிலி ஆர்டினேஷன் செலிப்ரேஷன். திருவரசராளுக்கென்று தன்னையே 25 ஆண்டுகளுக்கு மேல் கரைத்து கொண்டவர் அர்ப்பணி சேவியர் மைக்கேல் அவர்கள். குழந்தைகளின் பராமரிப்பு, பாதுகாப்பு, சிகிச்சை, மேம்பாடு மற்றும் மறுவாழ்வு மற்றும் அவர்களின் அடிப்படை தேவைகள் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாக்க தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். அவர் இளைய சகோதரராக இருக்கும்போதே இருந்து இந்த பணியிலே அவர் தள்ளப்பட்டார் என்று சொல்லலாம். ஏன்னாக்க அவர் நினைத்தது ஒன்று, இன்னொரு பிரதர் வந்துட்டு அன்பளத்துக்கு நான் போன ஆசையாக இருக்குது ஃபாதர்கிட்ட சொல்லி முன்னால் இருந்த மாநில தலைவர் அருத்தந்தை வின்சென்ட் துரைராஜ்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். இவர் கேட்கல. எங்கள் பேச்சில் அது மாதிரி தான் ஒருத்தர் இருந்தார். மாறனை பார்த்து மஜ்ஜலான்னு சொல்லுவார், மஜ்ஜலா பார்த்து மாறன்னு சொல்லுவார் ஃபாதர் வின்சென்ட் துரைராஜ். அதே போல் அவங்க பேச்சில் வளனை பார்த்து சேவியர் மைக்கேல் நினச்சிக்கிட்டு அவரை வேறு இடத்துக்கும், சேவியர் மைக்கேல் வளன் நினச்சிக்கிட்டு அன்பளத்துக்கு அனுப்பி விட்டார். அன்று துவங்கியது அவருடைய அந்த இளையோர் பணி, அனாதை சிறார்களுக்காக துவங்கப்பட்ட பணி. அப்படின்னா சேவியர் இன்று அவர் CWC சேர்பர்சனாகவும், அதுவும் 2 மாவட்டங்களுக்கு இந்த அரசு பணியிலே கண்ணியத்தோடும் நேர்மையாகவும் செயல்பட்டு கொண்டு வருவதை பார்க்கும்போது மிகவும் பாராட்டுக்குரியதாக இருக்கின்றது. It is not that easy to be a CWC chairperson, and that too for 2 districts. Lot of issues, நிறைய சேலஞ்ச், நிறைய சவால்கள், நிறைய கஷ்டங்கள். அதையெல்லாம் தாண்டி அருத்தந்தை அவர்கள் ஒவ்வொரு நாளும் நாடாறு மாதம் காடாறு மாதம் என்பது போல திண்டுக்கல் மாவட்டத்தையும் மதுரை மாவட்டத்திற்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய பணியை நாம் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்பவர், அதே வேளையிலே உறுதியான ஃபேம் நிலைப்பாட்டோடு செயல்படக்கூடிய ஒருவர், கொடுத்த பணிகளை செவனி செய்து முடிக்கக்கூடியவர், சிறுவதை முதல் இன்று வரை ஆன்மீகத்தில் அதிகமாக அக்கறை காட்டக்கூடிய ஒருவர், நிறைய நேரம் கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணக்கூடிய ஒருவர். அவருடைய பெற்றோரை பார்க்கும்போது இதே போல தான் அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே நம்ம வழக்கமாக சொல்லுவோம் கிளாஸ்மேட்டு, காலேஜ் மேட் அப்படிமோ. எங்கள் அப்பாவும் அவங்க அப்பாவும் சர்ச் மேட்ஸ், ஒன்றாக கோயிலுக்கு போவாங்க வருவாங்க. சேலத்தில் இருக்கும் பொழுது அந்த சர்ச் மேட் மூலமாக தான் எனக்கு அவர் அறிமுகமாச்சு, எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மூலமாக தான். அதனால் அந்த ஒரு ஆன்மீக வாழ்க்கை இவரிடம் இருப்பதை நான் பார்க்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இவரிடம் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண்பு என்றால் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் மற்றவர்களை முன்னிலைப்படுத்தக்கூடியது. He likes to play the second fiddle. ஆனால் பார்த்தோம்னா இன்னும் பார்த்தோம்னாக்க இஸ் த வைஸ் ப்ரொவின்ஷியல், இஸ் பிளேயிங் த செகண்ட் fiddle as a vice provincial, and he is helping the provincial in all the matters. He is a strong and convinced person.
எடுத்த காரியத்தில் சரியாக செய்யணும், நல்லா செய்யணும் என்ற ஒரு நல்ல ஒரு பண்பை கொண்டவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். தடுமாறும் போது தாங்கி பிடிப்பதும், தடம் மாறும்போது தட்டி கேட்பதும் தான் உண்மையான நட்பு. விட்டு பிடிப்பது நட்பல்ல, விட்டு கொடுப்பது நட்பு. விட்டு கொடுப்பது மட்டும் நட்பல்ல, கடைசி வரை விட்டு விலகாமல் இருப்பதுதான் உண்மையான நட்பு. நட்புக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பவர் அருத்தந்தை சேவியர் மைக்கேல் அவர்கள். தனது நண்பர்களோடு பல ஆண்டுகளாக இருந்தாலும் சரி, இன்றும் நல்ல ஒரு தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நண்பராக இருக்கின்றார்கள். அருத்தந்தை சேவியர் மைக்கேல் அவர்கள் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரக்கூடிய ஒரு தந்தை. ஆக இந்த 5-6 தந்தைகளையும் நாம் சிறப்போடு வாழ்த்துகின்றோம். அவள் செய்யக்கூடிய இந்த இறைப்பணி என்றும் மக்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும், இவளுக்கு இறைவன் நல்ல உடல் சுகத்தையும் மன அமைதியும் கொடுத்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்பதற்காகவும் இவளுக்காக நம்ம ஜெபிப்போம். உங்களுடைய பணியை நாள் வாழ்த்துகின்றோம், பாராட்டுகின்றோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ரத்தின சுருக்கமாக வாழ்த்துரை வழங்கிய தந்தை அவர்களுக்கு நன்றிகள். இப்பொழுது குருத்துவ வெள்ளி விழா நாயகர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள். முதலாவதாக நம்முடைய மாநில தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை கமிலஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அவருக்கு நினைவு பரிசை வழங்க அருட்தந்தை ஃபெலிக்ஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக ஃபாதர் சேவியர் மைக்கேல் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை ஆல்பர்ட் ஜான்சன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை அமலோற்ப ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக ஃபாதர் பிரிட்டோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை அமல்ராஜ் அவர்களை அழைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை தாமஸ் லூயிஸ் அவர்களை அழைக்கின்றோம். ஃபாதர் பிரிட்டோ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை அமல்ராஜ். அடுத்ததாக அருட்தந்தை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை மாறன் அவர்களை அழைக்கின்றோம். அருட்தந்தை மாறன் அவர்களை ஆரோக்கியராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை ரிக்கோபர் ராயன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக அருட்தந்தை ஜஸ்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை ராஜதேவன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை பர்னபாஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக அருட்தந்தை ஜான் தர்மன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை ஃபெரிங்டன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை ஜோ அகஸ்டின் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு செய்த அனைத்து தந்தையர்களுக்கும் எங்களது நன்றிகள். வெள்ளி விழா நாயகர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆளால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கம்ங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் காலட மாடுமையா உம கடலைங்க வெல்லும் வரைக்கும்
என் காலுக்கு சிலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உம்மை கட்டளைகள் வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது வருபோதும். ஆளார கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. வணக்கங்க. மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை. எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை. என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே. சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே. மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதிரு. விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதிரு. நதி நதி அத்தனையும் கடலில் சங்கமம், நட்சத்திரம் அத்தனையும் பகலில் சங்கமம், கலைகளின் வெகுமதி உன்னிடத்தில் சங்கமம் சங்கமம். மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம் சங்கமம். ஆளான கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க. மழைக்காகத்தான் வேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா. நீ சொந்த காலிலே நில்லு, தலை சுற்றும் பூமியை வெல்லு, இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா. ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது அட பறவையும் மழை அறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது. மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. ஆளான கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கங்க. என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும், நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும். மழைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் கலையில் சங்கமம்.
மிகவும் ஒரு அழகான நடனத்தால் நம் மனங்களை குளிர்வித்த நம்முடைய மாணவிகளுக்கு நன்றிகள். அடுத்ததாக தங்களுடைய நாடகத்தினால் நாட்டுக்கு நற்செய்தி சொல்ல வருகிறார்கள் தொன்போஸ்கோ இளம் குறுமட மாணவர்கள்.
என் அன்பு உள்ளங்களே, இன்றைய இளைய சமுதாயம் போதைக்கு அடிமையாகி தன்னையே இழந்து அதிக நேரம் ஊடகத்தில் பொழுதை போக்கி பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் ஒருதலை காதல் என்னும் மோகத்தால் தன்னையே பாவக்கடலில் தள்ளி பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்களை இழந்து நம்பிக்கை இல்லாத சூழலில் வெறுமையாய் சமுதாயத்தில் நிற்கும்போது அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியாய், வழிகாட்டியாய், நண்பனாய் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு வேரூன்றி வாழ எங்களையே இறைவனுக்கு அர்ப்பணித்து நம்பிக்கையில் நங்குரமிட்டு இளைஞர்களுடன் பயணிக்க என்ற விருது வாக்கை இந்த ஆண்டு எடுத்துக்கொண்டு புனித தொன்போஸ்கோ காட்டிய பாதையில் இளையோருக்கு ஒரு கலங்கரை விளக்காய் வழிகாட்டி கொண்டிருக்கும் நாங்கள் புனித தொன்போஸ்கோ சலையுசிய அருள் பணியாளர்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம். எதிர்நோருக்கு எப்பொழுதும் ஏமாற்றம் அளிக்காது என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியை வழங்கிய நம்முடைய இளங்குரு மாணவர்களுக்கு நன்றி. இப்பொழுது துறவற வெள்ளி விழா நாயகர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, 8 பேர் வருகிறார்கள் என்று சொன்னார்கள். மனித வாழ்வை 8 பிரித்து வாழ்த்த விரும்பினேன். நேற்றைய தினம் 6 பேர் தான் வருகிறார்கள் என்று சொன்னார்கள். படைப்பின் 6 நாட்களை வைத்து, இறைவனின் 6 பண்புகளை வைத்து, அறுசுவையை வைத்து வாழ்த்த விரும்பினேன். ஆனால் இன்று 3 பேர் தான் வந்திருக்கிறார்கள். முக்கணிகளை கொண்டு வாழ்த்தவா, மூவேந்தர் என்று சொல்லி வாழ்த்தவா, மூவரசர்கள் என்று சொல்லி வாழ்த்தவா என்று எனக்கே தெரியவில்லை. 5 ஆண்டுகள் நிறைவேற்றி தங்கள் துறவற அர்ப்பணிப்புக்கு பெருமை சேர்த்திருக்கும் அருள் பணியாளர் ஆமோஸ் காந்தி, அருள் பணியாளர் வின்சென்ட் சேவியர், அருள் பணியாளர் மோகன் கிறிஸ்துராஜ் இவர்களின் துறவற அர்ப்பணிப்பு விருது வாக்கு டு பர்ன் அவுட் ஃபார் கிரைஸ்ட், டு பர்ன் அவுட் ஃபார் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்காக உருகி ஒளி தர, கிறிஸ்துவுக்காக உருகி ஒளி தர. இவர்கள் உருகி இருக்கிறார்களா அல்லது சற்று ஊதி இருக்கிறார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் நிறைய இடங்களில் ஒளி தந்திருக்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக ஒளிர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களை வாழ்த்துகிறோம். அன்புக்குரிய அருட்தந்தை KP வின்சென்ட், அக்கரை கொடிவேரியிலே அன்பு அப்பா பிலோமின் ராஜுக்கும் அன்பு தாய் சாந்தாவுக்கும் தவ புதல்வனாக பிறந்து இறை அழைப்பை பெற்று திருப்பத்தூர் தொன்போஸ்கோவில் சலேசிய உருவாக்கத்தை தொடங்கி மாணவ தலைவனாய், விளையாட்டு வீரனாய், தத்துவ ஞானியாய், நண்பர்களின் அன்பு தோழனாய், செயல்திறன் மிக்க மேய்ப்பு பணியாளனாய், இந்த சவேரியார் பாளையம் மண்ணிலே தடம் பதித்தவனாய், ஏற்றமிகு பங்கு தந்தையாய், சீர்மிகு கல்வியாளனாய், இனிமை மிகு இளமைக்கு மெருகூட்டக்கூடிய இளையோர் ஒருங்கிணைப்பாளராய், இறை அழைத்தல் இயக்குனராய், இறைவனின் ஆற்றலை பிரதிபலிக்கும் உங்கள் துறவற வாழ்வு இன்னும் வெற்றிகள் பல கண்டு ஆழங்களை அளவு பார்த்து மகிழ்ச்சியை மாண்போடு பெற்று வாழ வாழ்த்துகிறது சலேசிய குழுமம். அருட்தந்தை மோகன் கிறிஸ்துராஜ், சின்ன நெற்குணத்தின் சிறுமணியாய் திரு லூர்து சாமிக்கும் திருமதி அடைக்கல மேரிக்கும் அன்பு புதல்வனாய் பிறந்து இறைவன் தந்த அழைப்பினை ஏற்று எளிமையான குணத்திற்கும் இனிமையான குரலுக்கும் சொந்தக்காரனாய், இளமை துடிப்போடு இசை கலைஞனாயும், இளைஞர்களுக்கு இனிய தோழனாயும், ஆங்கிலத்தில் புலவனாகியும்,
சீர்மிகு கல்வியாளராய் உருவெடுத்திருக்கின்றீர். நீர் காலடி எடுத்து வைத்த பள்ளிகள் எல்லாம் 100% தேர்ச்சி, சிறந்த ஆன்மீகம், பயிற்சி மிகுந்த ஆசிரியர்கள், புதிய முயற்சிகள், வளாக வளர்ச்சிகள் என்று அதிசயங்கள் பல செய்திருக்கிறீர்கள். நீர் வாழும் சலேசிய குழுமத்தில் எப்போதும் களகளவென்று வெண்கல சிரிப்பு ஒலித்து கொண்டே இருக்கும். நீ உன் நண்பர்களோடு இருக்கும்போது அவர்கள் கவலைகளெல்லாம் மறந்து உறவு கொள்வது உண்மையிலும் உண்மை. உன்னை அழைத்தவர் உன்னை பணித்தவர் உன்னோடு என்றும் இருப்பார். உன்னில் இருப்பவர், உன்னை ஆள்பவர் உன்னை என்றும் வழி நடத்துவார். இன்னும் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் கண்டு வாழ்வாங்கு வாழ சலேசிய குழுமம் அருட்தந்தை மோகன் கிறிஸ்துராஜ் அவர்களே உங்களை வாழ்த்துகிறது. அருட்தந்தை ஆமோஸ் காந்தி. ஓசூரின் ஒப்பற்ற ஒளி விளக்காய் திருவாளர் காந்தி, திருமதி லில்லி ஆகியோரின் ஆகச்சிறந்த அன்பு புதல்வனாய் பிறந்து திருப்பத்தூர் தொன்போஸ்கோ விடுதியின் விருது பெற்ற சிறந்த மாணவனாய், படிப்பில் பாயும் புலியாய், நடனத்திலே நானிலம் சிறந்தவனாய், தத்துவத்திலே ஞானியாய், உருவாக்க பணியிலே உத்வேகம் கொண்டவனாய், அமைதியின் உருவாய், எடுத்த முயற்சியில் பின்வாங்காத இல்லத்தந்தையாய், நண்பர்களுக்கு நண்பனாய் வாழ்ந்து வரும் அருட்பணி ஆமோஸ் காந்தி அவர்களே, இறைவனின் அருளில் 25 ஆண்டுகள் பிரமாணிக்கமாய் பின்வாங்காமல் பயணித்திருக்கிறீர்கள். இன்னும் 50 ஆண்டுகள் 75 ஆண்டுகள் களம் கண்டு வெற்றி காண உங்களை வாழ்த்துகிறோம். இறைவனின் வழி நடக்க சிறக்கட்டும் உங்கள் ஆன்மீக குழும பணிவாழ்வு. வாழ்த்துக்கள். இந்த அருமையான நேரத்திலே மேலும் துறவர அர்ப்பணிப்பின் வெள்ளி விழா காணும் அருட்சகோதரர் எட்வின், அருள்பணியாளர் ஆரோக்கியம் வேதமுத்து, அருள்பணியாளர் ஜூட் முத்துசெல்வன், அருள்பணியாளர் யூஜின், அருள்பணியாளர் பரத் இவர்களுக்கும் இந்த குழுமம் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. ரொம்ப சீரியஸாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால அருட்பணியாளர் வின்சென்ட் அவர்களுக்கு எப்போதுமே வயது முதிர்ந்த சலேசியர்களை, உடல் நலமற்று இருக்கின்ற சலேசியர்களை, சவால் மிகுந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சலேசியர்களை அன்போடு பார்த்து கொள்ளுகின்ற பண்பு இருக்கிறது. ஒரு முறை அவ்வாறாக அருட்தந்தை ஜேவியர் ராட்ரிகோஸ் அவரோடு எப்போதுமே சிரித்து விளையாடி அவரை கிண்டல் செய்து மகிழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அவ்வாறு ஒரு முறை உணவருந்தி கொண்டிருக்கும் போது டேபிளிலே கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்றி எல்லாருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வாறு அருட்தந்தை ஜேவியர் ராட்ரிகோஸ் அவர்களுக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் ஊற்ற போகும்போது சற்று விளையாட்டாய் சிறிதளவு ஊற்றிவிட்டு போதுமா என்று கேட்டார். அவர் இன்னும் கொஞ்சம் ஊற்றிவிட்டு போதுமா, இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு போதுமா, ஏய் ஊத்துரா. இவ்வாறான அனுபவங்கள் பலவற்றை சுமந்த அன்பு தோழனாய் இருக்கிறார் அருட்தந்தை KP வின்சென்ட். ஆமோஸ் காந்தி அவர்களோடு ஒரு முறை காளியப்பநல்லூரிலிருந்து காரைக்காலுக்கு செல்லுகின்ற வாகனத்தில் செல்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஓட்டுநராக இருந்தார். நான் மட்டும் அவர் அருகிலே அமர்ந்திருந்தேன். ஆரம்பித்த உடனே எனக்கு பயம் எடுத்து விட்டது. முன்னால் இருந்த அந்த கம்பியை இறுக்கமாக பிடித்து கொண்டேன். சற்று நேரம் சென்ற பிறகு பெர்னாட்ஷா வேணா கண்ணை முடிக்க என்று சொல்லி ஓட்டினார். எங்கு சென்றாலும் வேகம், அதிலே விவேகத்தோடு செல்ல வேண்டிய இடத்தில் அடைய வேண்டிய குறிக்கோளை தெளிவாக அடைகின்ற பழக்கம் உள்ளவர் ஆமோஸ் காந்தி அவர்கள். அவருக்கு வாழ்த்துக்கள். எனது அன்பு நண்பன் மோகன் எப்பொழுதுமே திருச்சியில் இருக்கின்ற போது எப்பொழுது வாய்ப்பு கிடைத்தாலும் 24ஆம் தேதி என்னை லால்குடிக்கு அழைப்பார். அங்கே சிறப்பாக 24வது ஆண்டு நாள் அன்னை மரியின் திருப்பலி நிறைவேற்றிவிட்டு நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருப்போம்.
அருமையான உறவுகளை பகிர்ந்து கொள்கின்ற அருமையான நண்பனாக இருக்கிறார் அருட்தந்தை மோகன் கிறிஸ்துராஜ். உங்கள் மூவருக்கும், மும்மூர்த்திகளான உங்கள் மூவருக்கும் எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களது பணி, குழும வாழ்வு, பணி வாழ்வு, ஜெப வாழ்வு சிறக்கட்டும். வாழ்த்துக்களும் வணக்கங்களும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. வாழ்த்துறை வழங்கிய அருட்தந்தை பெர்னாட் ஷா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். இப்பொழுது துறவர வெள்ளி விழா நாயகர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அருட்தந்தை மோகன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை சூசை சவரியண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர் நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை பீட்டர் சிங்கராயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அருட்தந்தை ஆமோஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை ராபர்ட் சைமன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை கமாலில் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அருட்தந்தை வின்சென்ட் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்க அருட்தந்தை காஷ்மீர் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு நினைவு பரிசு வழங்க அருட்தந்தை சுரேஷ் அவர்களை அழைக்கின்றோம். சிறப்பு செய்த தந்தையர்களுக்கு நன்றி. துறவர வெள்ளி விழா நாயகர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இப்பொழுது தங்களுடைய வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற சலேசிய உடன் உழைப்பாளர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஜோதி பிரகாசம் அவர்கள் மற்றும் ஜெயந்தி செல்லதுரை தம்பதியினர் இவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அருட்தந்தை பர்னபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய சலேசிய குடும்பத்தினுடைய மிக பெரிய அங்கமாக இருக்கக்கூடிய சலேசிய உடன் உழைப்பாளர் அந்த அமைப்பினுடைய நம்முடைய திருச்சி மறைமாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடியவர் திரு ஜோதி பிரகாசம் அவர்கள். ஃபாதர் தேவா ஜோ அவருடைய சகோதரர். மிக எளிமையான மனிதர். நம்ம சலேசிய நிறுவனத்திலே பணியாற்றியவர். அவருக்கு நேரம் வீட்டுக்காக செலவு பண்ணுறாரோ இல்லையோ, முழு மூச்சாக சலேசிய உடன் உழைப்பாளர் இயக்கத்தை குறித்து எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடியவர். தியாக உள்ளத்தோடு செயல்படக்கூடியவர். அவரை வாழ்த்துகின்றோம். மேலும் திருமதி ஜெயந்தி அவர்கள் தாயுள்ளத்தோடு எல்லோரையும் அரவணைக்கக்கூடியவர்கள். எல்லா சலேசியர்களையும் ஒரு சலேசியரையுமே தன்னுடைய குழந்தையாக பாவித்து ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்திலே இரு தம்பதியருமே நாங்கள் மனதார வாழ்த்துகின்றோம். நேரம் கருதி அதிகமாக பேசவில்லை. இறை ஆசிரியர் உங்களை தொடர்ந்து வழிநடத்தட்டும். மிக்க நன்றி. இவர்களுக்கு சிறப்பு செய்ய இப்பொழுது அருட்தந்தை அழைக்கின்றோம். ஜோதி பிரகாசம் அவர்களுக்கு சிறப்பு செய்ய அருட்தந்தை சந்தன் அவர்களை அழைக்கின்றோம். அவருக்கு பொன்னாடை அனுப்பி பார்ப்பார்கள். அருட்தந்தை ஜெயன் அவர்கள் அவருக்கு நினைவு பரிசு வழங்க அழைக்கின்றோம். அடுத்தந்தை விகேஷ் அவர்கள் அழைக்கின்றோம். நினைவு பரிசு வழங்க அடுத்தது விகேஷ். அடுத்ததாக ஜெயந்தி செல்லதுரை தம்பதியினருக்கு பொன்னாடை அணிவிக்க ஷீலா விடிபி ஷீலா அவர்கள் அழைக்கின்றோம். அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்க ஆக்னஸ் அவர்களை அழைக்கின்றோம். சரி, நான் அனௌன்ஸ் பண்ண தான் வந்திருக்கேன். இதோட முடிந்தது. ஏன்னா ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு 3 ரிலீஸ் இருக்குது. ஆனால் அது மத்தியானம் வைத்துக்கொள்ளலாம் நேரம் கருதி அப்படின்னு சொல்லி. அதனால் மத்தியானத்திற்கு இந்த புக் ரிலீஸ்லாம் இருக்கும். ஏற்கனவே ஒஃபிஷியல் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் இருக்காதுன்னு மாநில தலைவர் சொன்னார். நான் பேரை மட்டும் வாசிச்சிட்றேன். ஏன்னா அவர்கள் செய்த சேவையை மறக்கக்கூடாது. நம்முடைய பெரிங்டனை கேட்ட உடனே அவர் உள்ளத்தில் இருக்கதெல்லாம் சொல்ல சொன்னேன். ஆனால் மறைமுகமாக நிறைய சொல்லியிருக்காரு. நமக்கு புரியும் நினைக்கிறேன். அவருக்கு நன்றி. நம்முடைய கொயர் ஃபாதர் சூசைடிமை, ஃபாதர் ரூபின், சலேசிய சவேரியர் பாளைய இளையோர் குழு அவர்களுக்கு நன்றி.
அடுத்தது போன் சர்க்கஸ் நாட்டியாலயா எப்படி வித்தியாசமாக ஆடினாங்க. அவங்க வந்து டொன்போஸ்கோ போல் ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது நடனம் மாதிரியே இல்லை, ரொம்ப திறமையாக செய்தார்கள். இரண்டாவது நடம் சிறப்பாக இருந்தது. அடுத்தது ப்ரீ நோவிஷேட் வந்து மைம் ஷோ வழியாக அழகான ஒரு செய்தியை கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் எம்சி பண்ண தொடக்கத்தில் ஜெபத்தோட ஆரம்பித்தார் ஜெபிசன், அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டார். ஷாஜன் மட்டும்தான் இருக்கார், அவரை மாட்டி விட்டு போயிட்டார்னு நினைக்கிறேன். அவர்களுக்கு நன்றி. அடுத்தது நம்முடைய திண்டுக்கலுடைய சிறப்பை சொன்ன என்னுடைய இல்லத்தந்தை ஜஸ்டின் செங்கோல் பிரியாணி காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அது ஆறிறப்போகுது, அதனால் சீக்கிரமாக முடிக்கிறேன். எங்களுடைய இல்லத்தில் உள்ள அனைத்து சலீஷுகள், அப்புறம் எங்களுடைய இன்னொரு இல்லமாகிய ப்ரீ நோவிஷேட், நீங்கள் ஜூப்ளிக்கு வந்தீங்கன்னா தெரியும், அது பிறந்த வீடு புகுந்த வீடுன்னு சொல்லிட்டு நிறைய பெர்னார்ட் ஷா அப்போ அறிமுகப்படுத்தினர். அவங்களுடைய இல்லத்தில் உள்ள அனைத்து தந்தையர்கள், பிறகு உணவு ஏற்பாடு பண்ணிய நம்முடைய பொருளாளர் தந்தை அமலதாஸ் மற்றும் 2 அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அதெல்லாம் காத்து கொண்டு இருக்கின்றது. டெக்கரேஷன்ஸ் ஜேபியர் யூத் இளையோர் வந்து பகல்லாம் அவங்களுடைய ரெகுலர் வேலை இருக்கும், இரவெல்லாம் இங்கே வந்து ஜோடிப்பாங்க. அத்தகைய ஒரு இளையோர் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் இந்த சவுண்ட் சிஸ்டம் செய்தவர்களுக்காக அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். Because
பக்கம் தான் நடக்கும். சரி அவங்க எல்லாரும் பிரச்சனை அங்கதான் நிற்கிறோம். பிரச்சனை வரும்போது இதெல்லாம் எனக்கு புரியுதா? ஆமா அவங்க ஒன்னே போடுவாங்க சொல்ல. புது தகர்ப்பே மீண்டும்